purchase contract. நாங்கள் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். இந்த செஷனில் ஃபைனான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஓவராலாக நீங்கள் இது விளங்கினா போதும். இல்லை எதுவும் டவுட் இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம், நோ இஷ்யூ. ஃபர்ஸ்டில் நான் பார்ப்போம், வாட் இஸ் டெரிவேட்டிவ்ஸ். ஒரு டெரிவேட்டிவ்ஸ் என்றால் என்ன? டெரிவேட்டிவ்ஸ்ன்றது நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணல. நீங்கள் அந்த டெரிவேட்டிவ்ஸ்ன்ற வேர்டு வரும் உங்களுக்கு. அவே நேற்று தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண நேரம் ஒரு பொருத்தமான வேர்டை கண்டுக்கு ஒரு கஷ்டமாயிடுச்சு. அதை விட்டு நான் நினைச்சேன் டெரிவேட்டிவ்ஸ்ன்ற அந்த வேர்டு ரிலேஷன். ஒரு டெரிவேட்டிவ்ஸ் என்பது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கட்சிகளுக்கு இடையே ஒரு ஒப்பந்தமாகும். அது ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ். அதன் மதிப்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட அடிப்படை நிதி சொத்து செக்யூரிட்டி அல்லது சொத்துக்களின் தொகுப்பை அடிப்படையாக கொண்டது. ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களின் தொகுப்பை அது அடிப்படையாக கொண்டது. ரைட். ஆகவே அடிப்படையாக கொண்டது. பத்திரங்கள், பொருட்கள், நாணயங்கள், வட்டி வீதங்கள், சந்தை குறியீடுகள் மற்றும் பங்குகள் ஆகியவை பொதுவான அடிப்படை கருவிகள் அடங்கும். இதுல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் என்றால், காமன் அண்டர்லையிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்க்ளூட் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட் அல்லது ஏதோ ஒரு பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ், commodities, currencies, interest rate, market index and stocks. இவை ஷேர்ஸ் அல்லது ஷேர்ஸ் வரும். இவைகள் தான் இதோட ப்ராடக்ட். ஆகவே இந்த ஒரு டெரிவேட்டிவ் என்பது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட கட்சிகளுக்கு இடையேயான ஒரு ஒப்பந்தமாகும். அதன் மதிப்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் நிதி சொத்து குறியீடு அல்லது செக்யூரிட்டி அடிப்படையாக கொண்டது. எதிர்கால ஒப்பந்தங்கள், முன்னோக்கி ஒப்பந்தங்கள், எதிர்கால ஒப்பந்தங்கள், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஆப்ஷன்ஸ் விருப்பங்கள், ஸ்வாப் மற்றும் வாரண்ட் பொதுவாக பயன்படுத்தப்படும் வழித்தோன்றல்கள். வழித்தோன்றல்கள்ன்றது இங்க டெரிவேட்டிவ்ஸ் தான். அதாவது பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற, பொதுவாக காணப்படுகின்ற டெரிவேட்டிவ்ஸை பொறுத்த வரையில ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், ஆப்ஷன்ஸ், ஸ்வாப் அண்ட் வாரண்ட்ஸ். டெரிவேட்டிவ்ஸ் ஆபத்தை தணிக்க ஹெட்ஜிங் பயன்படுத்தலாம் அல்லது அபாயகரமான வெகுமதியை எதிர்பார்க்கலாம். என்ன விஷயம் என்றால், டெரிவேட்டிவ்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றன்ற கொஞ்சம் ரிஸ்க் ஆனது, கூட ரிஸ்க் கொண்டு எடுக்கிறோம். அந்த ரிஸ்கை குறைக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்யணும்டா, ஒரு ஹெட்ஜிங் கொண்டு செய்யலாம். அதன் ஊடாக அந்த ரிஸ்க் குறைக்கப்படும். ஆனா இங்க அல்லது அந்த ஆபத்தை முழுமையாக நாங்கள் எடுக்கலாம். அந்த ஆபத்தை நாங்கள் கூட எடுக்கிற நேரம் அதற்கான ரிட்டர்னும் எங்களுக்கு கூடுதலாயிக்கும். அது கிடைக்கின்ற வெகுமதியும் எங்களுக்கு கூடுதலாக காணப்படும். ஓகே, டெரிவேட்டிவ்ஸை பொறுத்த வரையில டெரிவேட்டிவ் நான் பார்த்தோம். இதை டெரிவேட்டிவ்ஸ் என்பது ஒரு முதலீட்டு கருவி. அதன் மதிப்பு மற்றொரு சொத்தில் தங்கியுள்ளது. டெரிவேட்டிவ்ஸோட பெறுமதி இன்னொரு சொத்துல தான் தங்கிக்குது. அது டிரெக்டா அதுக்கு ஒரு சொத்து இல்லை, அது ஒரு சொத்து நூடாக கொண்டு வரப்படுகின்றது. பங்குகள், நாணயங்கள், வட்டி வீதங்கள், பொருட்கள், கொமோடிட்டிஸ், பொருட்கள்ன்ற நேரம் கொமோடிட்டிஸ், இவைகள்ல தான் தங்கி இருக்குது. இவைட பெறுமதியில தான் ஒரு டெரிவேட்டிவ்ஸோட பெறுமதி தங்கி இருக்குது. டைப் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன், ஃபார்வர்ட், ஸ்வாப். நான் இதுல தமிழ் டிரான்ஸ்லேஷன் தரல, ஏண்டா தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் நினைக்கிறேன் அது தேவைப்படாது. ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், ஃபார்வர்ட் அண்ட் ஸ்வாப்ஸ். வாட் ஆர் ஆப்ஷன்ஸ்? ஆப்ஷன்ஸ் என்ன?
contracts that give the holder the option to buy, sell specific quantity of underlying asset at a particular price on a before specified time period. இதுல விஷயம் என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட், ஒரு அக்ரிமெண்ட், ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற அக்ரிமெண்ட்ல அந்த அக்ரிமெண்ட்டை கொள்வனவு செய்யறாள், ஹோல்ட் பண்றாள், அதை வச்சுக்கிறாளுக்கு அது ஒரு ஆப்ஷனை கொடுக்கும். டு பை ஆர் செல் ஸ்பெசிபிக் குவான்டிட்டி ஆஃப் அண்டர்லைன் அசெட், அதாவது ஒரு குறிப்பிட்ட அண்டர்லைன் அசெட் சொத்தை விற்க அல்லது வாங்குறதுக்கான ஆப்ஷனை கொடுக்கும். at a particular price or before specified time period, அதாவது குறிப்பிட்ட ஒரு கால எல்லைக்குள்ள குறிப்பிட்ட ஒரு சொத்தை வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ ஆன ஆப்ஷனை தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். ஆகவே இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையில ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு வாங்குற ஆளுக்கு அவருக்கு ஆப்ஷன்ஸ், அவர் விரும்பினா அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், இல்லாட்டி விடலாம். ஆனா அந்த ஆப்ஷனை வித்தவரை பொறுத்தவரையில இட்ஸ் ஆப்ளிகேஷன், ஒரு கட்டாயம் வாங்கினவர் அதை எக்ஸிக்யூட் பண்ற நேரம் அதை ஹொன பண்ணணும். The word option mean that the holder has the right but not the obligation to buy sell underlying asset. அதாவது ஒரு ஆப்ஷனை பொறுத்த வரையில ஆப்ஷன் ஹோல்டர் அவருக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா, he has a right, அவருக்கு ஒரு உரிமை இருக்குது, பட் நாட் ஆப்ளிகேஷன், அவருக்கு ஆன கடமை இல்லை, அவர் கட்டாயம் வாங்கணும் இல்லை, பட் அவருக்கு அதை வாங்குறதுக்கான ரைட், உரிமை இருக்குது, வாங்குறதுக்கு அல்லது விற்கிறதுக்கு அண்டர்லைன் அசெட். அவை இது ஆப்ஷன் என்ற நேரம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆப்ஷன் ஒரு ஆளுக்கு ஒரு ரைட்ஸை கொடுக்குது, ஆனா ஆப்ளிகேஷன் அங்க வராது. அவருக்கு அவர் நேரத்தோட அக்ரி பண்ண அந்த அக்ரிமெண்ட்டை அவருக்கு இந்த எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவருக்கு அந்த ரைட்டை கொடுக்குது. அது டைப் ஆஃப் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை பொறுத்தவரையில ரெண்டு வகையான ஆப்ஷன் காணப்படுது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், கால் அண்ட் புட். கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். Call option, put option. Call option give the buyer the right but not the obligation to buy given quantity of the underlying asset at given price or on or before particular date by paying a premium. இங்க நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயம் இருக்குது. ஆப்ஷன் ஆர் கிவிங் a buyer the right, ஒரு ஆப்ஷனை வாங்கினவருக்கு அது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இது ரெண்டு ஆப்ஷன் காணப்படுது. அதுல கால் ஆப்ஷன் தான் அவர் ஒரு பொருளை வாங்குறதுக்கான ரைட்டை வாங்குறாரு, பட் நாட் த ஆப்ளிகேஷன், ஆப்ளிகேஷன் இல்ல, கடப்பாடு இல்ல, டு பை அ கிவன் குவான்டிட்டி ஆஃப் த அண்டர்லைங் அசெட், அந்த அண்டர்லைன் அது குறிப்பிட்ட அசெட்டை வாங்குறது அட் அ கிவன் பிரைஸ், ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரைஸ்ல ஒன் ஆர் பிஃபோர் அ பர்டிகுலர் டேட், அதாவது ஒன் ஆர் பிஃபோர் பர்டிகுலர் டேட் பை பேயிங் அ பிரீமியம். இதை வாங்குறதுக்கு என்ன நடக்குறா, இங்க நாங்க நல்லா விளங்கணும், இவர் குறிப்பிட்ட ஒரு செக்யூரிட்டியை வாங்கல, அதுக்கான ஒரு ஆப்ஷனை வாங்குறாரு, கொஞ்சம் குறைய விலை கொடுத்து வாங்கலாம் அந்த ஆப்ஷனை. ஆப்ஷன் வந்து அந்த அந்த அசெட் பெருமதி இல்லை, அதை விட குறைஞ்ச விலை இல்லை. ஆனா அசெட் பெருமதி அவர் வாங்குற நேரம் கூடி இருந்தா அது ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதே நேரம் அவருக்கு அவரோட பெருமதி குறைஞ்சிருந்தா அவர் இன்வெஸ்ட் பண்ணின முழு பிரீமியத்தையும் சில நேரம் இழக்க வேண்டி ஏற்படும். ஆகவே அங்க லாஸ்ட் வார நேரமும் பெருசா வரும், லாபம் ஒன்று வார நேரமும் கூடுதலா வரும். இட்ஸ் கிவ் த பையர் த ரைட். புட் ஆப்ஷனை பொறுத்தவரையில புட்ஸ் கிவ் த ரைட், புட் கிவ் த பையர் த ரைட் பட் நாட் த ஆப்ளிகேஷன் டு செல் a given quantity of underlying asset. நான் பார்த்தோம் கால் ஆப்ஷனை பொறுத்தவரையில அது வந்து பை பண்றதுக்கான ரைட்ஸை கொடுக்குது. இங்க புட் ஆப்ஷனை பொறுத்தவரையில அது செல் பண்றதுக்கான, புட் ஆப்ஷனை வாங்கினவருக்கு ஹோல்டருக்கு அதை செல் பண்றதுக்கான ரைட்டை கொடுக்குது. ஆகவே அவருக்கு அந்த பொருளை விற்கலாம். ஆகவே அவர் விற்கிற நேரம் அந்த பொருளோட விலை மிச்சம் குறைஞ்சிருக்கலும், ஆனா அவர் என்ன பிரைஸுக்கு அக்ரி ஆயினாரோ அந்த பிரைஸுக்கு அதை விற்கலாம். அதே நேரம் அந்த
ஆப்ஷனை வாங்குறதுக்கு இவர் ஒரு பிரீமியத்தை பே பண்ணுவாரு. வாட் ஆர் ஸ்வாப்ஸ்? நான் இப்ப பார்த்துட்டோம், ஆப்ஷனை பார்த்துட்டோம். இப்ப நான் பார்க்க போறோம் ஸ்வாப்னா என்ன. ஸ்வாப் என்பது என்ன என்பதுதான் பார்க்கிறோம். In a swap, two counterparties agreed to enter into a contractual agreement within they agreed to exchange cash flow at a periodic interval. அதாவது ரெண்டு பார்ட்டி இவங்க என்ன செய்யறாங்கண்டா ஒரு அக்ரிமெண்ட் போறாங்க அவங்களோட கேஷ் ஃப்ளோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இதுல கரன்சி ஸ்வாப் வரையிலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் வரையிலும் இப்படி பல வரலாம். ஸ்வாப் என்ன செய்யுதுண்டா இந்த ஸ்வாப் ஒரு ஸ்வாப்ல டூ கவுண்டர் பார்ட்டிஸ் ரெண்டு பார்ட்டிகள் அக்ரி ஆகுறாங்க டு என்டர் இன்டு a contractual agreement wherein they agree to exchange cash flow at periodic interval. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்குள்ளால காலத்துக்குள்ளால அந்த ரெண்டு பேர்டையும் கேஷ் ஃப்ளோவை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போறாங்க. Most swap are traded over the counter. Some also traded on futures exchange market. அதாவது இது வந்து ஓவர் த கவுண்டர்ல தான் இந்த இது ட்ரேட் ஆகுது. அதாவது ஓவர் த கவுண்டர்னா ரெண்டு பேர் அக்ரி ஆகி அவங்க ட்ரேட் பண்ணி போறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஒன்றில் ட்ரேட் ஆகல இல்லைன்ற விஷயத்தான் சொல்லுது. ஆகவே இதுல ஸ்வாப் பொறுத்த வரையில கரன்சி ஸ்வாப் போகலாம். கரன்சி ஸ்வாப்னா உதாரணமாக ஏ என்ற நபர்கிட்ட US$ இருக்குது, பி என்ற நபர்கிட்ட இருக்குது, பி என்ற நபர்கிட்ட ருபீஸ் இருக்குதுன்னு நாங்க வைப்போம். ஸ்ரீலங்கா இப்ப பேசப்படுறது. அப்ப ஏ வந்து என்ன செய்ய பி என்ற நபர் ஸ்ரீலங்கா ருபீஸ ஏ கொடுப்பாரு. ஏ என்ன செய்வாருன்னா இந்த அவர்கிட்ட இருக்கிற இந்த US$ பி கொடுப்பார். சர்டன் பீரியட் போற அந்த கேஷ் ஃப்ளோவை திரும்ப மாத்திக்கொள்வாங்க. இது ஒரு வகையான ஸ்வாப். இன்னும் ஒன்று என்னண்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் ஒன்று இருக்குது. உதாரணமாக இந்த ஒரு ஆள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, இன்னும் ஒரு ஆள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேர்டையும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டையும் என்ன செய்வாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொள்வாங்க. ஆகவே சம்மா ஆல்சோ அந்த ஆகவே இதுதான் வந்து ஸ்வாப்னு நாங்க சொல்லுவோம். டைப் ஆஃப் ஸ்வாப், தேர் ஆர் டூ மெயின் டைப் ஆஃப் ஸ்வாப். plain vanilla fixed floating swap or simple interest rate swap. அத நான் சொன்ன அந்த plain vanilla fixed and floating swap வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஒரு ஆள் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆட்டிக்குது, அவர் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு, இன்னொருத்தர் ஃபிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ரெண்டு பேரும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோற. ஃபிக்ஸ்ட் ஃபார் ஃபிக்ஸ்ட் கரன்சி ஸ்வாப்ஸ், ஃபிக்ஸ்ட் ஃபார் ஓ சிம்பிள் கரன்சி ஸ்வாப். நானும் கரன்சி ஸ்வாப்பையும் உங்களுக்கு விளம்பரப்படுத்தினேன். இது ரெண்டும் தான் பொதுவாக காணப்படுகின்ற ஸ்வாப். வாட் இஸ் a forward? நாங்க forward சம்பந்தமா மேல பார்ப்போம், ரொம்ப டீப்பா பார்ப்போம். ஜஸ்ட் ஃபார் introduction, a forward is a contract in which one party commits to buy and other party commits to sell a specific quantity of agreed upon assets for a predetermined price at a specific date in future. A forward contract in a contract, ரெண்டு பேருக்கு இடையில contract in which one party commit, ஒரு பார்ட்டி உடன்படுறாரு வாங்குறது, to buy, and other party commit to sell, அடுத்த பார்ட்டி விற்கிறதுக்கு commit பண்றாரு. commit இங்க ரெண்டு பேரும் உடன்படுறாங்க. a specific quantity of a agreed upon asset, ஒரு குறிப்பிட்ட அசெட்டோட ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை for a predetermined price, ஆரம்பத்துல தீர்மானிக்கப்பட்ட ஒரு price at a specific date in future, முன்னுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு future dateல. It is a customized contract. அது வந்து ஒரு customized, it is a customized contract.
அது ஒரு கஸ்டமைஸ் கான்ட்ராக்ட். இப்போ நாங்க 2 பேர் அக்ரி ஆகிறோம், 2 பேருக்கும் விரும்பின மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணலாம். எங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன விஷயம் எங்களுக்கு ஒரு அந்த தேவைக்கு ஏற்ப அதை மோடிஃபை பண்ணலாம், அமைக்கலாம். we can make it what we need. அவை 2 பேரும் அக்ரி ஆகி எங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு கான்ட்ராக்ட் போலாம். In the sense that the terms of the contract agreed upon by the individual parties. அவை எப்படி அக்ரி ஆயினோ அந்த அடிப்படையில். Hence it is a traded OTC, over the counterல தான் இது ட்ரேட் ஆகுது, எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆக மாட்டாது. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எப்பயும் ஓவர் த கவுண்டர்ல தான் ட்ரேட் ஆகுது. வாட் ஆர் ஃபியூச்சர்ஸ்? நாங்கள் இப்போ ஃபார்வர்டை பார்த்தோம், அடுத்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ். A future is a standardized forward contract. அதாவது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் மாதிரியே தான், ஆனால் இது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டது. உண்மையில அங்க வந்து ஸ்டாண்டர்ட் இல்லை, எங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி அதை அமைச்சு கொள்ளலாம். ஆனா இது ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணப்பட்டது. It is standard on an traded on an organized exchange. இது வந்து எப்பயுமே ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். நான் சொன்னோம் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில ஓடிசி ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்ல தான் ட்ரேட் ஆகும். பட் இந்த கேஸ் ஆஃப் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அது வந்து எப்படியும் ஆர்கனைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். ஸ்டாண்டர்டைசேஷன், அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆகிக்கும். இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற எங்களுக்கு வேண்டிய அமைக்கல, அது எக்ஸ்சேஞ்ச் எப்படி சொல்லுதோ அந்த அமைப்பு தான் நிற்கும். குவான்டிட்டி ஆஃப் அண்டர் லைன், அதாவது ஸ்டாண்டர்டைஸ்ன்ற விஷயத்தால எவ்வளவான குவான்டிட்டி, quantity of underlying not required in financial futures. Financial futures பொறுத்தவரையில quantity தேவைப்படாது. Delivery date and procedures, delivery எப்ப, அது சம்பந்தமான procedures எப்ப, என்ன எப்ப செட்டில் பண்ணணும், எப்ப டெலிவரி பண்ணணும்ன்ற எல்லாமே இருக்கும். பிரைஸ் கோட்ஸ், எப்படி பிரைஸ் கோட் பண்ண வேண்டும்ன்றதும் அங்க ஒரு ஸ்டாண்டர்ட் தரப்படுத்தப்பட்ட அமைப்புல, ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்புல அது காணப்படும். இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து ஓடிசி மார்க்கெட்ல தான் ஓவர் த கவுண்டர் ட்ரேடிங். இதில் சின்ன கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், இதை நீங்கள் இந்த ஸ்லைடு எடுக்காதீங்க. இதில் வந்து ஓடிசியில் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இந்த கிளியர் ஆகிக்குது. ரேட்ஸ், அக்ரிமெண்ட், ருப்பி, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர் டெரிவேட்டிவ்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓடிசியில் ட்ரேட் ஆகும். ஃபாரின் கரன்சி டெரிவேட்டிவ்ஸ், ஃபார்வர்ட் ஸ்வாப் ஆப்ஷன், இது மூணும் ஓடிசியில் தான் போகும். இது மூணும் ஓடிசியில் தான் போகும். ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், இது வந்து எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். கரன்சி ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். அவை இந்த பார்ட்டை நீங்கள் எடுக்காதீங்க. இந்த டேபிள் எடுத்தீங்கன்னா சரி, இதில் சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்குது. அவை இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ், இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற ப்ராடக்ட்ஸ். அண்டர்லைன் டெரிவேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட், எஃப்எக்ஸ் ஸ்பாட், எஃப்எக்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் எஃப்எக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஆப்ஷனும் இருக்குது, எஃப்எக்ஸ் ஸ்பாட்ஸை அந்த ஃபாரின் கரன்சியை பொறுத்தவரையில் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் போக மேலும் அல்லது ஆப்ஷனு போக மேலும். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸில் வந்து என்ன நடக்கும்னா, நாங்கள் இன்னைக்கு அக்ரி ஆகிறோம், இன்னும் ஃபியூச்சர் டேட்டில் அந்த குறிப்பிட்ட கரன்சி நாங்கள் செல்வோம். எங்களுக்கு ஒரு இம்போர்ட்டர், அவருக்கு $1000 தேவை. அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் $1000 ஆஃப்டர் இன்னொரு 1 மந்த்ல தான் தேவை. அப்போ என்ன செய்வாருன்னா, இன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் போகும், நான் இந்த டாலரை இந்த ரேட்ல வாங்குறேன். என்ன எதிர்காலத்தில் ரேட் கூடும் அவர் எதிர்பார்த்தா இப்பவே அவர்
அவர் அந்த ஒரு அக்ரிமெண்ட் போய் அந்த டாலருக்கான ஒரு அக்ரிமெண்ட் செஞ்சு வைப்பாரு. ஆகவே அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஏற்படுகின்ற மாற்றத்தை அதனோட அவருக்கு கவர் பண்ணலாம். ஆப்ஷனும் தான் ஆப்ஷன்ல அவரு ஆப்ஷனோட அவை ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஒன்று எண்டட் ஆயினா அவரு அந்த ஃபார்வர்டை கட்டாயம் பண்ணணும். ஆனா அவர் ஆப்ஷன் ஒன்றை வாங்கினா அவர் விரும்பினா அந்த எக்ஸ வாங்கலாம் அல்லது விட்டு விடலாம். அவை இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸாம்பிள் லைபோர் ஃப்ளோட்டிங் ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப், ஃபார்வர்ட் ரேட் அக்ரிமெண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரையில ஸ்வாப் ஒன்று செய்யலாம். நான் சொன்னேன் ஸ்வாப்ன்ற நேரம் ஃபிக்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ஃபார்வர்ட் ரேட்ல ஃபார்வர்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்றுக்கு நான் முன்னுக்கு ஒரு டேட்ல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இந்த குறிப்பிட்ட இதை வாங்குறேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு போகலாம். கிரெடிட் ரிஸ்க், கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் ஒன்றை செய்யலாம். கிரெடிட் ரிஸ்கை இது பண்றது. ஈக்விட்டிஸ், ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அது ரெண்டும் செய்யலாம். பாண்டை பொறுத்தவரையில பாண்ட் ஃபியூச்சர்ஸ். ஏன் டிரைவேட்டிவ்கள் தேவை? ஏன் டிரைவேட்டிவ் தேவை? ரிஸ்க் மிட்டிகேஷன், இடர் குறைப்புன்னு தான் தமிழ்ல வருது. ரிஸ்க் மிட்டிகேஷன், யூ கேனாட் எலிமினேட் த ரிஸ்க் பட் யூ கேன் மிட்டிகேட் இட். டெரிவேட்டிவ்ஸால என்ன செய்யலாம்டா, நாங்கள் முன்னருமே எங்களோட ப்ரைஸ் எங்கள்கிட்ட ஈக்குறேன்டா, நாங்கள் ஹோல்டிங் ஈக்குறேன்டா, அவங்க வர எதிர்காலத்தில் வரப்போகிற சில இந்த ஆபத்துகளை எங்களுக்கு அகற்றலாம், குறைக்கலாம். அடுத்து ரெடியூஸ் காஸ்ட், செலவு குறைவாகும். ஏன்னா ஒரு நாங்கள் குறிப்பிட்ட அசட்டை வாங்குறதுக்கும் அதோட டெரிவேட்டிவ்ஸை வாங்குறதுக்கும் இடையில காஸ்ட்ல பெரிய ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். என்ஹான்ஸ் ரிட்டர்ன், வருமானத்தை மேம்படுத்தும். சில நேரம் இனோமஸ் ரிட்டர்ன் ஒன்று வரும், பெரிய ரிட்டர்ன் ஒன்று வரலாம். ஆகவே சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு ரிட்டர்னை பெறலாம். ஆபத்துக்களை அதிக உறுதியுடன் நிர்வகிக்க முதலீட்டாளர்கள் அனுமதிக்கும். The allow investor to manage risk with a greater certainty. அவங்களுக்கு ஒரு இது அந்த ரிஸ்க் எடுப்பாங்க, அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்ணுவாங்க. யூஸ் ஃபார் ஸ்பெக்யூலேஷன், ஊகத்துக்கு பயன்படுத்துறோம். ஸ்பெக்யூலேஷன் எதிர்காலத்துல கூடும் அல்லது குறையும். அந்த ஸ்பெக்யூலேஷன்ல தான் நிறைய டிரைவேட்டிவ்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது. Very risky due to high leverage and more volatility than underlying instrument. அதிக அந்நிய செலாவணி காரணமா மிகவும் ஆபத்தானது. இது அந்நிய செலாவணின்றதை விட லீவரேஜ், இதுல அந்நியன்றது கடன்ன்றது, இது ஒரு கடன் பட்ட அந்த அல்லது அந்த ஆபத்து கூடுன்ற விஷயத்த நீங்க நெருக்கணும். மற்றும் அடிப்படை கருவியை விட அந்த கருவி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட இது ரிஸ்க் ஆனதுன்றதுதான் இந்த இடத்துல சொல்ல வர விஷயம். ஆகவே நாங்க டெரிவேட்டிவ்ஸ் வகைகளை பார்த்தோம். 4 வகையான டெரிவேட்டிவ்ஸ் காணப்படுது. ஆப்ஷன், நாங்க அந்த டெரிவேட்டிவ்ஸ் 4 வகையும் பார்த்தோம். அதுல 4 வகையும் ஒரு சமரியாக நாங்க பார்த்தோம். இதுல முக்கியமான விஷயங்கள், இதுல வேறுபாடுகள், இதுவெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கேள்விக்கு வரலாம். ஆப்ஷன் என்ன வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷனுக்கும் ஃபீச்சர்ஸ்க்கும் என்ன டிஃபரெண்ட், நீங்க கொஞ்சம் தேடி படிச்சிட வேலையும் செய்யணும். ஆப்ஷன் ஃபார்வர்டுக்கும் ஆப்ஷனுக்கும் என்ன டிஃபரெண்ட், ஃபீச்சர்ஸ்க்கும் ஃபார்வர்டுக்கும் என்ன டிஃபரெண்ட், அதே போல சோப்புண்டா என்ன, சோப்புல எவ்வாறான சோப்புகள் காணப்படுது, இந்த விடயங்களை நீங்க தேடி பார்க்கணும். நாங்க ஃபீச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அடுத்து பார்க்க போறோம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், முன்னோக்கி ஒப்பந்தம். நான் ஃபார்வர்டும் ஃபீச்சர்ஸும் ரெண்டையும் சேர்த்து பார்க்க போறோம். இந்த முன்னோக்கி ஒப்பந்தம் என்பது எதிர்காலத்தில் ஒரு தேதியில் ஒரு பரிவர்த்தனையை முடிக்க கடமைப்பட்ட வாங்குபவருக்கும் விற்பனையாளருக்கும் இடையில் இன்று செய்யப்படும் ஒப்பந்தம். A forward contract is an agreement made today between a buyer and seller who are obliged to complete a transaction at a date in the future. ரெண்டு பேரும் ஒப்ளிகேஷன் இருக்குது. இதுல யாருக்கும் ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட வாங்கினால் அது யாருக்கும் அவன் 2 பேரும் ஒப்ளிகேட் ஆகுறாங்க. அவங்க 2 பேருக்கும் கடப்பாடிக்குது. ஆப்ஷனை பொறுத்த வரையில வாங்கினவர் விரும்பினா அவருக்கு ஒரு ரைட் தான் இருக்குது, அங்க ஒப்ளிகேஷன் இல்லை. இங்க ஃபார்வர்டை பொறுத்த வரையில 2 பேருக்கும் அந்த பைண்ட் இருக்குது, 2 பேரும் பைண்ட் ஆகுறாங்க. The buyer and the seller know each other.
The buyer and the seller know each other. பேச்சுவார்த்தை செயல்முறை தனிப்பயனாக்கப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்கும். விற்பரும் ஒருவருக்கொருவர் அறிவார்கள். சாரி, இதுல வந்து the buyer and seller know each other. ரெண்டு பேருக்கும் யார் பயர் யார் செல்லர்ன்றது தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த அக்ரிமெண்ட்டை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அடிப்படையில அந்த forward contract செஞ்சு கொள்வாங்க. The negotiation process lead to customized agreement. தனிப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்கின்றது. இது வந்து பேச்சுவார்த்தை செயல்முறை தனிப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்குது. இது தனிப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு வழிவகுக்குது. ரெண்டு பேருக்கும் இடையிலான இந்த தனிப்பட்ட நெகோசியேஷன் ப்ராசஸ் லீட் டு கஸ்டமைஸ் அக்ரிமெண்ட். உங்களோட தேவைக்கேற்ப ஒரு அக்ரிமெண்ட் போகலாம். என்ன வர்த்தகம் செய்வது, எங்கே வர்த்தகம் செய்வது, எப்போது வர்த்தகம் செய்ய வேண்டும், எவ்வளவு வர்த்தகம் செய்ய வேண்டும் என்பதை தனிப்பயனாக்கலாம். அவங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி அதை உருவாக்கி இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ன்றது அந்த ரெண்டு நபரும் விரும்பின மாதிரி அதனை அமைத்து கொள்ள முடியும்ன்றது தான் இந்த இடத்துல சொல்லவாரு. Importance. The price at which the trade will occur is also determined when the agreement is made. என்ன பிரைஸ்ல இந்த டிரான்சாக்ஷன் செய்ய போறோம், இந்த பிரைஸ் என்னன்றது அக்ரிமெண்ட் செய்ய போற நேரத்திலேயே அது நடைபெறும், அங்க தீர்மானிக்கப்படும். The price is known as the forward price. அந்த பிரைஸ் வந்து முன்னோக்கிய விலை என்று அழைக்கப்படுகின்றது. forward price என்று அழைக்கப்படுகின்றது. One party faces default risk because the other party might have an incentive to default on the contract. ஒரு தரப்பு இயல்பு நிலை ஆபத்தை எதிர்கொள்கிறது, ஏனெனில் மற்ற தரப்பினர் ஒப்பந்தத்தில் இயல்பு நிலைக்கு ஊக்கத்தொகை கொண்டிருக்க கூடும். அதாவது இங்க வந்து தமிழ் உங்களுக்கு விளங்குதோ தெரியா, இந்த விஷயம் என்னன்றால் ஒரு தரப்பு இந்த இதை டிரான்ஸ்லேட் பண்ற நேரம் அந்த டேர்ம் வேர்ட்ஸ் வந்து சிக்கலாய்க்குது. ஒரு தரப்பு என்ன செய்யும்டா டிஃபால்ட் ரிஸ்க் எதிர்கொள்ளலாம். ரெண்டு தரப்புல யாரோ ஒரு ஆள் டிஃபால்ட் ரிஸ்க எதிர்கொள்ளலாம். அதன் ஊடாக ஒரு தரப்பு பாதிக்கப்படும். டு கேன்சல் த கான்ட்ராக்ட் போத் பார்ட்டி மஸ்ட் அக்ரீட். ஒரு ஒப்பந்தத்தை இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும்டா, அதை இல்லாம செய்யறால் ஒரு பார்ட்டி என்ன செய்யணும்டா இரண்டு தரப்பினரும் ஒப்புக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். One side might have to make a dollar payment to the other to get the other side to agree to cancel the contract. ஒரு பார்ட்டி அந்த ரத்து செய்யணும்டா ஒப்புக்கொள்ள ஒரு பக்கம் $1 மறுபக்கம் செலுத்த வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல. அது அவங்களுக்கு தேவையான மாதிரி ரத்து செய்யலாம், ரெண்டு பேரும் விரும்பினா அப்படி கொடுக்கணும்ன்றதும் இல்லை. ஆகவே அந்த இதுதான் விஷயம். ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ன்றது ஒரு டைலர்-மேட் ப்ராடக்ட். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்னென்ன எப்படி தேவையோ அதுக்கேற்ப அதை அமைச்சு கொள்ளலாம். ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் நான் ஃபார்வர்டை பார்த்துட்டோம். A futures contract is an agreement made today between buyer and the seller who are obliged to complete a transaction at a date in the future. அங்க சொன்னதேதான் எதிர்கால ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட், முன்னோக்கிய ஒப்பந்தமும் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். எதிர்கால ஒப்பந்தத்திலையும் இங்கே வந்து இந்த விஷயம் ஒரே விஷயம்தான். எதிர்கால ஒப்பந்தம் என்பது எதிர்காலத்தில் ஒரு தேதியில் ஒரு பரிவர்த்தனையை முடிக்க கடமைப்பட்ட வாங்குபவரும் விற்பனையாளருக்கும் இடையில் இன்று செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகும். விற்பவருக்கும் ஒருவருக்கொருவர் தெரியாது. இங்க வந்து என்னண்டா buyer and seller both agreed to do the transaction. அப்ப ரெண்டு பேருமே கடமைப்படுறாங்க இந்த டிரான்சாக்சனை நிறைவேற்றுறது. இதுல விஷயம் என்னண்டா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ல பையரும் செல்லரும் சேர்ந்து தான் செய்யறாங்க அக்ரிமெண்ட். இது எக்ஸ்சேஞ்சில தான் இந்த ட்ரேட் நடக்கிறதுனால பையருக்கு தெரியாது செல்லர் யாரு, செல்லருக்கு தெரியாது பையர் யாரு. தெரியறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு, தெரியலாம் ஆனா தெரியாதுன்ற. ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் நாங்க முக்கியம்.
The negotiation occurs in the fast-paced frenzy of future bid. எதிர்கால ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் தரப்படுத்தப்பட்டுள்ளன. வேகமாக பேச்சுவார்த்தை நிகழ்கிறது. இங்க வந்து இது வந்து மிச்சம் போகாது. இப்ப இது எல்லாம் ஆல்ரெடி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டது. உடனே போய் ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம், இந்த அல்லது விற்கலாம். ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வாங்கலாம், விற்கலாம். இதுக்கு அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்படும். அந்த ஸ்டாண்டர்ட் காணப்படணும்னா அந்த டிரான்சாக்ஷன் நடந்துடும். The terms of future contract are standardized. The terms and conditions எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டுள்ளது. விதிமுறைகள் எப்படியான பொருள், என்ன விலை, என்ன குவான்டிட்டி, அது ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளால தான் நடக்கும். ஃபார்வர்ட் மாதிரி அவங்க தீர்மானிக்கிறது அல்ல. What to trade, where to trade, when to trade, how much to trade. என்ன வர்த்தகம் செய்ய வேண்டும், எங்கு வர்த்தகம் செய்வது, எப்போது வர்த்தகம் செய்ய வேண்டும், எவ்வளவு வர்த்தகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். What quality of goods to trade, all standardized. என்ன தரமான பொருட்கள் விற்கப்படுது under the term of future contract. ஒரு future contract இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். What are the quality of goods? அது தரம் என்ன? ஒரு பொருள் எடுத்து அது பல கேட்டகரிஸ், அது குவாலிட்டி சம்பந்தமாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். Financial features are usually cash settled, although physical delivery is not impossible. Financial features are usually cash settled. வந்து cash தான் settle பண்ணப்படும். Although physical delivery is not possible. அதே நேரம் physical delivery சில நேரம் சாத்தியம் இல்லாமிக்கும். அதுக்குரிய பணத்தை செட்டில் பண்றது, கேஷை செட்டில் பண்றது தான் இது சாத்தியமானதாக இருக்கும் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல. The price at which the trade will occur is determined in a bid. வர்த்தகம் நிகழும் விலை தீர்மானிக்கப்படுகிறது. The price is known as the future price. இந்த விலை எதிர்கால விலை. Futures என்றது எதிர்கால விலை என அழைக்கப்படுகின்றது. இங்க வந்து ஃபியூச்சர்ஸ் என்ற நேரம் எதிர்கால எதிர்கால விலை என்றதை விட எதிர்கால ஒப்பந்த விலை என அழைக்கப்படுகின்றது. Future contract price. No one faces default risk even if the other party has an incentive to default on the contract. அதாவது ஒப்பந்தத்தில் இயல்பு நிலைக்கு, அதாவது இங்க வந்து ஒரு ஆள் அதை செலுத்தாம இருக்கிறதுக்கு மற்ற தரப்பினருக்கு ஊக்கத்தொகை இருந்தாலும் யாரும் டிஃபால்ட் இயல்பு நிலை ஆபத்தை எதிர்கொள்ள மாட்டார்கள். அதாவது இங்க என்ன சொல்ல வர என்றால், ஒரு ஆளுக்கு அக்ரி ஆயினாங்க, ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை வாங்கினாரு அல்ல வித்தாருன்னா அவர் அதை செட்டில் பண்ண ரெடி இல்லை. வாங்கினவர் வித்தவர் செட்டில் பண்ண ரெடி இல்லைன்னா வாங்கினவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. வாங்கினவர் செட்டில் பண்ண வேண்டிய நிலையில் அவர் செட்டில் பண்ணாட்டி வித்தவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆகவே இங்க வந்து இது ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுனால அங்க அந்த பாதுகாப்பு. எக்ஸ்சேஞ்ச் ஒப்பந்த வர்த்தகம் செய்யப்படும் எதிர்கால பரிமாற்றம் ஒவ்வொரு வர்த்தகத்திற்கும் உத்தரவாதம் அளிக்கிறது. டிஃபால்ட் இயல்பு நிலை எதுவும் சாத்தியமில்லை. The future exchange. Future exchange here, the contract is trade, guarantee each trade. On default is no default is possible. அதாவது வாங்கினாலுக்கும் கேரண்டி, வித்தாலுக்கும் கேரண்டி. இங்க வந்து டிஃபால்ட் வந்து நடைபெறாது. இங்க டிஃபால்ட் நடைபெறாது. எக்ஸ்சேஞ்ச் வந்து அதை செட்டில் பண்ணும். ஏன்னா வாங்கினாலுக்கும் வித்தாளுக்கும் அவர் யாரும் வாங்கின யாரும் வித்துன்றதே அவங்களுக்கு தெரியாது அல்லது விஷயம் இல்லை. ஆகவே அந்த டிரான்சாக்ஷனுக்கான செட்டில்மெண்ட் கட்டாயம் நடைபெறும். To cancel the contract on offsetting the trade is made the bid.
ஒப்பந்தம் ரத்து செய்ய ஒரு ஈடு செய்யும் வருத்தம் செய்யப்படுகிறது. அங்க என்ன செய்யறேன்டா, இங்க ஒப்பந்தத்தை ரத்து செய்யல, அதுக்காக வேண்டி இன்னொரு டிரான்சாக்சனை செய்யலாம். அதுதான் விஷயம். இன்னொரு டிரான்சாக்சன் ஊடாக அந்த ஒப்பந்தம் ரத்தாகும். நாங்க ஒரு ஃபீச்சர்ஸை வித்திட்டோம்டா அதுக்கு இன்னொரு ஃபீச்சர்ஸை வாங்குறோம், அல்லது வாங்கி ஒரு ஃபீச்சர்ஸை வாங்கியிருந்தோம்டா இன்னொன்று அதை இன்னொன்று விற்கிறோம். அங்கதான் செட்டில் பண்ணலாம். The trade of future contract may experience a gain or loss. ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில அது எதிர்காலத்தில் ஒரு இழப்பையும் ஏற்படுத்தலாம், அல்லது லாபத்தையும் ஏற்படுத்தலாம், அல்லது இழப்பையும் ஏற்படுத்தலாம். Organized future exchange, ஒழுங்கமைக்கப்பட்ட ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சுகள் 1848, almost 200 years, no 180 72 years. 1848 நிறுவப்பட்ட சிகாகோ வர்த்தக வாரியம், சிகாகோ போர்ட் ஆஃப் ட்ரேட் என்பது அமெரிக்காவின் மிக பழையமையான ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கால பரிமாற்ற நிலையமாகும். சிகாகோ எக்ஸ்சேஞ்ச் தான் உலகத்தில் ஆக பெரிய பழமை வாய்ந்த எக்ஸ்சேஞ்ச். இது 1848 உருவாக்கப்பட்டது. அது மேஜர் எக்ஸ்சேஞ்ச். உலகத்தில் காணப்படுகின்ற அடுத்த முக்கியமான எக்ஸ்சேஞ்சுகள் நியூயார்க் மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச், இது 1972 ஸ்டார்ட் பண்ணிச்சு. சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச் இது 1874 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. கன்சஸ் சிட்டி போர்ட் ஆஃப் ட்ரேட் 1882 ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. Early in their history, the exchange only trade contract in storable agricultural commodity, oats, corn, wheat. இந்த wheat இவைகள் தான் ஆரம்பத்தில் இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் ட்ரேட் ஆயின பொருட்களாக காணப்பட்டுச்சு ஆட்ஸ், கார்ன், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். இவைகள் தான் ஆரம்பத்தில் ட்ரேட் ஆயிடுச்சு. Agricultural future contracts still make up an important part of organized futures exchange. அதாவது இப்பயும் கூட இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது, முக்கியமானதாக காணப்படுது. ஃபைனான்சியல் ஃபீச்சர்ஸ் நான் பார்த்தோம். agricultural features, financial features are also an important part organized future exchange. ஒரு எக்ஸ்சேஞ்சில் மிக முக்கியமான ஒரு பார்ட்டை பிளே பண்ணுது ஃபைனான்சியல் ஃபீச்சர்ஸ். நேரத்தோட பார்த்தோம் நாங்கள் agricultural features. Some important milestones. Currency futures எப்போ ட்ரேட் ஆயிடுச்சுண்டா, கரன்சி ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆயிடுச்சு 1972. 1972. கோல்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் அட் 1974. நான் நினைக்கிறேன் அக்ரிகல்ச்சர் ட்ரேட் ஆகி 100 வருடத்துக்கும் பிறகுதான் இதுவரை ட்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணுச்சு. Actual on December 31, 1974. The very day that ownership of gold by US citizen was legalized. US Treasury bill futures in 1976 trade average. US Treasury bond futures in 1977 கிட்ட காலங்கள்ல தான் இந்த நிகழ்வு நடந்துக்கு. யூரோ டாலர் ஃபியூச்சர்ஸ் 1981. யூரோ டாலர் ஃபியூச்சர்ஸ்ன்ற உங்களுக்கு தெரியும், ஒரு நாடு இன்னொரு நாட்டோட கரன்சியில் வெளியிடுகின்ற அந்த ஃபியூச்சர்ஸ் இங்கே குறிப்பிடப்படுது. ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் 1982. Today, financial features are so successful that they constitute the bulk of all futures trading. அதாவது இப்போ ஃபைனான்சியல் ஃபீச்சர்ஸ் மிக முக்கியமான ஒரு இதாக காணப்படுது இந்த மார்க்கெட்டில். ஆகவே இந்த ஃபைனான்சியல் ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிக்கு இந்த அந்த ஃபீச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சுகள் அல்லது ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கு இப்போ 70
1970 போற அதே ஃபைனான்சியல் ஃபீச்சர்ஸையும் கணக்குல கொண்டு, அதாவது அது ஃபைனான்சியல் அந்த ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்டோட இந்த ஃபீச்சர்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆக தொடங்கி. ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் பேசிக், இவ்வளவு ஒப்பந்தத்தின் அடிப்படைகள். In general, future contract must stipulate the least the following 5 terms. பொதுவாக எதிர்கால ஒப்பந்தங்கள் குறைந்தது பின்வரும் 5 விதிமுறைகளை உள்ளடக்கிக்கணும். ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல இந்த 5 விடயங்களும் உட்பட்டிக்கணும். The identity of the underlying commodity or financial instrument, அதாவது அண்டர்லைன் அதுக்கு எந்த செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி அந்த டெரிவேட்டிவ் ஃபியூச்சர் டெரிவேட்டிவ்ஸ் இஷ்யூ பண்ணிக்கிறோம், அதோட ஐடென்டிட்டி தெளிவாக இருக்கணும். அடிப்படை பொருள் அல்லது நிதி கருவியின் அடையாளம். The future contract size, எதிர்கால ஒப்பந்தத்தின் அளவு. Future maturity date, also called expiration date, முதிர்வு திகதி, காலாவதி திகதி என்றும் அழைக்கப்படுது. இது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கணும். The delivery or settlement procedure, எப்படி அது விநியோகிக்கப்படுதா அல்லது செட்டில் பண்ணப்படுதா, அந்த டிரான்சாக்ஷன் 2 பேருக்கும் இடையில பேசப்பட்டு அந்த லாபத்தொகை மட்டும் வழங்கப்படுற சந்தர்ப்பங்களும் காணப்படுது. அப்படி இல்லாம பிசிக்கல் செட்டில்மெண்ட் அல்லது டெலிவரி நடக்குதா. அடுத்த ஃபியூச்சர் பிரைஸ், ஃபியூச்சர்ஸ் பிரைஸ், எதிர்கால ஒப்பந்தங்களோட விலை. Future contract, futures are the same as forward contract. Futures contractum forward contractum ஒரே மாதிரி தான், except for 2 main differences. அதாவது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அண்ட் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ் இது ரெண்டையும் எடுத்தா ரெண்டு கிட்ட ஒன்று தான். ஆனா குறிப்பிட்ட சில விடயங்களை தவிர ஃபியூச்சர்ஸ் ஆர் செட்டில்ட் டெய்லி, not just at maturity, meaning the futures can bought or sold at any time. இங்க வந்து ஃபியூச்சர்ஸ் விற்கிறதுக்கு சந்தை போனா எக்ஸ்சேஞ்சு போனா எங்களுக்கு எனி டைம் விற்கலாம். ஏன்னா இது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடாரு. எங்களுக்கு தெரியும் ஷேர் மார்க்கெட்டு போனா உங்களுக்கு ஒரு ஷேர்ஸ் குறிப்பிட்ட ஷேர்ஸ் வாங்கணும்டா அந்த கம்பெனியில ஷேர்ஸ் பிரைஸ் ஈக்கும், நீங்க அந்த விரும்பினா அந்த ஷேர்ஸ் வாங்கலாம். அதே போலதான் இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்லயும் என்னண்டா அந்த குறிப்பிட்ட ஃபியூச்சரை அவங்களுக்கு வாங்கணும் இருந்தா எக்ஸ்சேஞ்சு போய் வேண்டிய நிறவாக்க வாங்கலாம், அல்லது விற்கணும் இருந்தா அது விரும்பின நேரம் விற்கலாம். எனி டைம் உங்களுக்கு வாங்கலாம் விற்கலாம், ஏன்னா அது ட்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஃபியூச்சர்ஸ் ஆர் டிபிக்கலி ட்ரேடட் ஆன் அ ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். எப்பயுமே ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பொறுத்த வரையில அது ஸ்டாண்டர்டைஸ் எக்ஸ்சேஞ்சில் தான், ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். ஆகவே எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்சேஞ்ச் கேரண்டீட் ஃபார் தேர் பேமெண்ட்ஸ், அவங்களோட பேமெண்ட்ஸ். The table below summarizes some key differences between futures and forward contract. Settled daily, settled at maturity forward. இது வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பொறுத்த வரையில அது டெய்லி செட்டில்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட்ல எப்பயும் ட்ரேட் ஆகும், உங்களுக்கு வேண்டிய நேரம் போய் அதை வாங்கலாம் விற்கலாம். அவை டெய்லி செட்டில்ட் ஆகும். செட்டில்ட் அட் மெச்சூரிட்டி ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரையில அது மெச்சூரிட்டி டேட்ல தான் செட்டில்ட் ஆகும். ஸ்டாண்டர்டைஸ்ட், நாட் ஸ்டாண்டர்டைஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ், ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறண்டா அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டதாகும். ஃபார்வர்ட் வந்து நாட் ஸ்டாண்டர்டைஸ். லோ ரிஸ்க் ஆஃப் நாட் ஃபுல்ஃபில்லிங் obligation due to regulation and oversight. அதாவது நிறைய கட்டுப்பாடுகள், எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுற நிறைய கட்டுப்பாடுகள் காணப்படுற, அதனால அந்த ஃபுல்ஃபில்லிங் obligation வந்து லோ ரிஸ்க் ஆஃப் நாட் ஃபுல்ஃபில்லிங் obligation மிச்சம் குறைவாய்க்குது, அது இல்லைன்னு கூட சொல்லலாம். டியூ டு ரெகுலேஷன் அண்ட் ஓவர்சைட், அங்கே மேற்பார்வை, ரெகுலேஷன், கண்ட்ரோல் எல்லாம் காணப்படுது. இது ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரையில
லோ லெவல் ஆஃப் ரெகுலேஷன் அண்ட் ஓவர்சைட் ஆன் செட்டில்மெண்ட். ஏன்னா ரெண்டு பேருக்கும் இடையில தன்னை அந்த ஒப்பந்தம் நடைபெறதுனால பெரிய ஒரு லோ லெவல் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் குறைவாய்க்குது, அதே நேரம் கட்டுப்பாடுகள் குறைவாய்க்குது, அதே நேரம் செட்டில்மெண்ட் ஓவர்சைட் பண்றது அங்க குறைவு. ஏன்னா சில நேரம் ஓவர்சைட் நடக்காம இருக்கலாம், உரிய டேட்ல தான் நாங்கள் செட்டில் பண்ண போற நேரம் ஒரு ஆள் அதை செட்டில் பண்ணாம விடலாம். ட்ரேட் ஆன் பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து ஒரு பப்ளிக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும், ஆனா பிரைவேட் கான்ட்ராக்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ். ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரையில் அது ஒரு பப்ளிக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும். ஃபார்வர்டை பொறுத்த வரையில் ஃபார்வர்ட் வந்து ரெண்டு பேரும் அக்ரி ஆகினா அந்த ஒப்பந்தத்துக்கு போவாங்க. ஆகவே ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் பிட்வீன் டூ பார்ட்டிஸ், ஆகவே அவங்க அக்ரி ஆகின அவங்களுக்கு தேவையான அமைப்பில் அதை செஞ்சு கொள்வாங்க. ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையானதாக ஆகிக்கும், அதில் அவங்க தேவையான அமைப்பில் அதை செஞ்சு கொள்வாங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடட் ஆகிறதுனால ஒரு ஸ்டாண்டர்டைஸாக காணப்படும். ஆகவே நாங்கள் இப்போ ஃபீச்சர்ஸும் ஃபார்வர்டும் சம்பந்தமாக பார்த்துட்டோம். ஃபீச்சர்ஸ் ஃபார்வர்டுன்றதுல நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்தான், ஃபார்வர்ட் வந்து முன்னோக்கி ஒப்பந்தம், ரெண்டு பேருக்கு இடையில அந்த ஒப்பந்தம் செஞ்சு கொள்ளப்படும். அவங்க விரும்பினமாய் அந்த ஒப்பந்தத்தை அமைச்சு கொள்ளலாம், அவரோட கண்டிஷனை விரும்பினமாய் அவங்களுக்கு இந்த வடிவமைக்கலாம், அவங்க எப்படி தேவையோ அதை கேட்பதை வடிவமைக்கலாம். ஆகவே ஃபார்வர்டுன்றது அதுதான். ஆனால் ஃபியூச்சர் கான்ட்ராக்டை பொறுத்தவரையில், ஃபியூச்சர்ஸை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுனால அது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டதாகுது. ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் மாதிரி தான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ட்ரேட் அது ஸ்டாண்டர்ட். இதில் அடுத்தது அவங்க வந்து இந்த நெகோசியேஷன் ஓகே இன் பாஸ்ட், இது வந்து ஆக அந்த ஸ்டாண்டர்டைஸ். அடுத்தது இந்த டிஃபால்ட் வந்து மிக குறை, டிஃபால்ட்டாக அது அடுத்த வாங்குறாலும் விற்கிறாலும் தெரியாமிக்கும், ரெண்டு பேரும் சந்திச்சு கொள்ள மாட்டாங்க. ஆகவே ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு ஃபார்வர்டை விட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து ஒரு பாதுகாப்பான ஒப்பந்தமாக காணப்படுது. எந்த நேரம் வாங்கலாம் விற்கலாம். ஃபார்வர்டை பொறுத்தவரையில் அந்த செட்டில்மெண்ட் டேட்டில் தான் அந்த நிகழ்வு நடைபெறும். இந்த ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்சுகளை பற்றி நாங்கள் பார்த்தோம், என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் காணப்படுதுன்றது. ஓகே, நான் இதோட இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் டெரிவேட்டிவ்ஸ் தொடர்பான விடயங்களை நிறுத்திட்டு அடுத்த சப்ஜெக்ட் எங்களோட மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரி, MPTன்ற அந்த விஷயத்த, மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரின்ற விஷயத்த சின்ன ஒரு பிரேக், 10 minutes பிரேக்கோடு பார்ப்போம். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். போர்ட்ஃபோலியோ தியரி, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல அடுத்த சப்ஜெக்ட் போர்ட்ஃபோலியோ தியரி. Portfolio theory. In a portfolio of asset, the aim to typically to maximize the expected return for a given amount of risk, minimize the risk for a given level of expected return. அதாவது முதலீட்டு பட்டியல் சொத்துக்களின் நோக்கம் பொதுவாக இருக்கும். The portfolio asset aim is typical to, பொதுவாக, அதாவது சொத்து பட்டியலோட நோக்கம் பொதுவாக கொடுக்கப்பட்ட ஆபத்துக்கு எதிர்பார்க்கப்படும் வருமானத்தை அதிகரிக்கவும் அல்லது எதிர்பார்க்கப்பட்ட வருவாய்க்கான ஆபத்தை குறைக்கும். ரெண்டு விஷயம் நடக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். இல்லாட்டி maximize the expected return while reduce the risk, and எதிர்பார்க்கப்பட்ட வருவாய ஆபத்தை குறைக்கிறது. minimize the risk for given level of return. இது ரெண்டும் நடக்கலாம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ தான் எங்களோட ரிட்டர்ன் வரும். நான் பார்த்தோம் டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரையில், டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷனில் நாங்கள் ஆபத்து கூடுதலாகிக்குது, ஆனால் அதுக்கான ரிட்டர்னும் எங்களுக்கு கூடுதலாகிக்குது. சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய ரிட்டர்ன் எடுக்கலாம், ஆனால்
அதே நேரம் முழு இன்வெஸ்ட்மெண்டையும் இழந்து போற சூழ்நிலையும் ஏற்படலாம். By carefully choosing the proportion of various asset, அதாவது இந்த மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரியில இங்க வந்து எங்களோட ரிட்டர்னை நாங்கள் மேக்சிமைஸ் பண்றதுக்கு while reduce the risk or maintain the risk with certain லெவல்ல நாங்கள் கவனமாக எங்களோட சொத்துக்களை பல்வேறுபட்ட அசெட்ல தெரிவு செய்யும். How the basic assumption of MPT, அதாவது மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரியோட முக்கியமான அடிப்படை எடுகோல் have been widely challenged by the fields such as behavioral economics. Behavioral economics ஆல நடத்தை பொருளாதார கோட்பாட்டாளர்களால சேலஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாக இது காணப்படுது. ரிஸ்க் இடர். Systematic risk inherent to the entire market or entire market segment and not just a particular stock or industry. The type of risk is both unpredictable and impossible to completely avoid. It cannot be mitigated through diversification, only through hedging or by using the right asset allocation strategy. அதாவது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட முதலீட்டுக்கு அந்த முதலீட்டுக்குரியதல்ல. அதாவது நாங்கள் சொல்லுவோம் பங்கு சந்தையில் நாங்கள் பங்குகளை கொள்வனவு செய்கிறோம். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பங்கு கொள்வனவு செய்கிற அந்த பங்குக்குரியதல்ல அந்த ரிஸ்க். அந்த ரிஸ்க் அந்த மார்க்கெட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு பொதுவானதாக காணப்படுது. இதை அவாய்ட் பண்ண இயலாது, இந்த ரிஸ்கை தவிர்க்க இயலாது. ஹெட்ஜிங் மூலம் அல்லது சரியான சொத்து ஒதுக்கீட்டு மூலோபாயத்தை பயன்படுத்துவதன் மூலமாகவே பல்வகைப்படுத்தல் மூலமாக முற்றாக தணிக்க முடியாது. Unsystematic risk, company or industry specific risk that is inherent in each investment, and non-systematic risk can be reduced through diversification. அதாவது அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை பொறுத்த வரையில இதை நாங்கள் முதலீடுகளை பல்வகைப்படுத்துறதுனாக இதை எங்களுக்கு குறைக்கலாம் அல்லது அவாய்ட் பண்ணலாம். ஆனால் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றது அது கம்பெனியோ இண்டஸ்ட்ரியோ சார்ந்தது அல்ல, அது பொதுவானதாக அந்த மார்க்கெட்ல பொதுவானதாக காணப்படுது. அதை அவாய்ட் பண்ணலாம். ஆனால் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை எங்களுக்கு மேனேஜ் பண்ணலாம், அது இண்டஸ்ட்ரி அல்லது கம்பெனி ரிலேட்டட். போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க். இந்த போர்ட்ஃபோலியோ கிராஃப் எடுத்துக்கொண்டா இங்க போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் தரப்பட்டிருக்கு, ரிட்டர்ன் வேரியன்ஸ். இந்த வழியாக ரிட்டர்ன் கூடும் குறையும். இது வந்து இங்க நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் தரப்பட்டிருக்குது. போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ஆர் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றது நாங்கள் எவ்வளோ டைவர்சிஃபை பண்ணாலும் எத்தனை அசெட் கிளாஸை நாங்கள் சேர்த்தினாலும் அது கூடுதலாக அது மாறாமிக்குது. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் மாறாது. டைவர்சிஃபையபிள் ரிஸ்க் இங்க வந்து இந்த ரிஸ்க் இந்த பார்ட் வந்து அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், நான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இந்த பார்ட்டை வந்து நாங்கள் டைவர்சிஃபை பண்றதுனூடாக இந்த ரிஸ்கை குறைக்கலாம். இது ரிட்டர்ன் வேரியன்ஸ். இங்க வந்து இது ரிஸ்காக காணப்படுது. அதை நாங்கள் என்ன செய்யலாம்டா டைவர்சிஃபை பண்றதுனூடாக இந்த ரிஸ்கை எங்களுக்கு குறைக்கலாம். இந்த டைவர்சிஃபை பண்றதுனூடாக நிறைய குறைக்கலாம். ஆனா இந்த சிஸ்டமேட்டிக் ரிஸ்கை டைவர்சிஃபை பண்றதுனூடாக குறைக்க முடியாது. டைவர்சிஃபிகேஷன்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். The risk management techniques that mix the investment within a portfolio based on the
permits that the portfolio of different kind of investment will pose a lower risk than the individual investment found within the portfolio. அதாவது ஒரு போர்ட்போலியோவிற்குள் முதலீடுகளை கலக்கும் ஒரு இடர் மேலாண்மை நுட்பம் பல்வேறு வகையான முதலீடுகளின் ஒரு போர்ட்போலியோ எந்த ஒரு தனிப்பட்ட முதலீட்டையும் விட குறைந்த ஆபத்தை கொண்டது. அதாவது நாங்க ஒரு முதலீட்டுல வச்சோம்டா அந்த முதலீடு லொஸ்ட் ஆயினா எங்களுக்கு அது லொஸ்ட் ஆகும். ஆனா நான் பல முதலீடுகளை வச்சுக்கிறதுனால இந்த முதலீடுகளை பல்வகைப்படுத்துறதுனால என்ன நடக்கும்டா எங்கள்கிட்ட பல வகையான முதலீடுகள் காணப்படும். ஆகவே ஒரு முதலீட்டுல லொஸ்ட் ஏற்பட்டாலும் அதை இன்னொரு முதலீடு கவர் பண்ணும். அதைத்தான் நாங்கள் டைவர்சிஃபிகேஷன். Diversification smooth out unsystematic risk in a portfolio so that the positive performance of some investment will neutralize the negative performance of others. நான் சொன்னேன், அதாவது இந்த நாங்க நேரத்தோட பார்த்தோம் ஒரு அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் நாங்க டைவர்சிஃபை பண்றதுனால எங்களுக்கு எலிமினேட் பண்ணலாம், அதை குறைக்கலாம். டைவர்சிஃபை பண்றதால அதை குறைக்கலாம். ஏண்டா ஒரு சொத்துண்ட லாஸ்ட் இன்னொரு சொத்தால அது ஈடு செய்யப்படுறதுனால அந்த அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் எங்களுக்கு குறைக்கலாம். Benefit of diversification will hold only if security in the portfolio are not perfectly correlated. அதாவது நாங்க இந்த போர்ட்போலியோல முக்கியமாக கவனிக்க வேணும் என்னன்னா பெரும்பாலும் அந்த போர்ட்போலியோ ஒரே வகையான போர்ட்போலியோவில் உள்ள சொத்துகள் ஒரே வகையானதுண்டா ஒரே வகையான சொத்துக்கள் காணப்பட்டா அது பாசிட்டிவா ஒரே டிரெக்ஷன்ல மூவ் ஆகுறா அப்ப எங்களுக்கு அந்த பெரிய ஒரு பெனிஃபிட் டைவர்சிஃபிகேஷன் ஊடாக வராது. Benefit of diversification will hold only if securities in the portfolio are not perfectly correlated. Perfectly correlated இல்லாம காணப்பட்டா தான் எங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும். Combining asset with low, zero or negative correlation, it is possible to drive portfolio that have lower risk than சிங்கிள் அசெட். அதாவது நாங்கள் எங்க போர்ட்போலியோக்குள்ளால நெகட்டிவ் கோரிலேஷன் இருக்குது. அதாவது ஒரு அசெட் கூட்ட நேரம் அடுத்த அசெட் அதாவது கோரிலேஷன் நெகட்டிவ் அல்லது ஜீரோ கோரிலேஷன் அல்லது லோ காணப்படுறத நாங்க வைக்கிறதுனூடாக எங்களுக்கு சிங்கிள் அசெட்டை வைக்கிறத விட எங்களுக்கு பெனிஃபிட் அடையலாம். The diversification benefit is a reduction in portfolio standard deviation without an accompanying decrease in expected return. பன்முகப்படுத்தல் நன்மை என்பது எதிர்பார்த்த வருமானத்தில் குறைவு இல்லாமல் போர்ட்போலியோ தரநிலை விலகலை குறிப்பதாகும். இந்த தரநிலை என்ற ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை தான் தரநிலை விலகல் என்று குறிப்பிடுது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை diversification benefit is the reduction in portfolio standard deviation. Standard deviation எங்களோட குறைவாய்க்கும் டைவர்சிஃபிகேஷனால போர்ட்போலியோ ஒரு தண்ணி ஒரு அசெட்டை வச்சுக்கிறதுனால அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பெருமதியை விட எங்களோட போர்ட்போலியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குறைவாக காணப்படும். Introduction to modern portfolio theory. MPT is a mathematical formula for concept of diversification in investing. அதாவது இது ஒரு mathematical formula காணப்படுகின்றது. With the aim to selecting a collection of assets that collectively has low risk than the individual asset. ஒரு தனிப்பட்ட அசெட்ல காணப்படுற அந்த ரிஸ்கை விட கலெக்டிவாக அது கூட்டாக காணப்பட்ட நேரம் அதன் ரிஸ்க் குறைவாக காணப்படுகின்றது. எம்பிடி என்பது முதலீட்டில் பல்வகைப்படுத்தல் என்ற கருத்தின் கணித உருவாக்கமாகும். ஒவ்வொரு தனிப்பட்ட சொத்தையும் விட கூட்டாக குறைந்த ஆபத்து உள்ள சொத்துக்களின் தொகுப்பை தேர்ந்தெடுக்கும் நோக்குடன் தான் இந்த மாடர்ன் தியரி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. How MPT works?
aim to reducing risk by diversification. Different type of asset often change the value of opposite ways. பல்வகைப்படுத்தல் ஆபத்தை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. வெவ்வேறு வகையான சொத்துக்கள் பெரும்பாலும் எதிர் வழிகளில் மதிப்பில் மாறுகின்றன. Price in the stock market move different from price in the bond market. நான் பார்க்கணும் என்னன்னா, இப்ப நாங்க எங்களோட போர்ட்போலியோக்குள்ளால பொண்டையும் வச்சுக்கிறோம், ஸ்டாக்ஸையும் வச்சுக்கிறோம். அப்ப என்ன நடக்கும்டா, பொண்ட் பிரைஸ் சில நேரம் குறைஞ்சு கொண்டு போற நேரம் ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ், ஸ்டாக்ஸ் பிரைஸ் வந்து கூட்டிட்டு போகும். அப்ப என்ன நடக்கும்டா, இது ஆஃப் செட் பண்ணும், ஒன்றோட லாஸ்டா இன்னும் ஒன்று வந்து கவர் பண்ணும். அதுதான் நடக்கும். A collection of both type of asset can in theory face lower overall risk than individual. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் எடுக்கிறத விட இது ரெண்டு சேர்த்து எடுக்கிற நேரம் ரிஸ்க் வந்து குறைவாயிக்கும். Diversification lowers risk even if assets return are not negatively correlated. டைவர்சிஃபிகேஷன் நெகட்டிவ்ல கோரிலேட்டாக இல்லாம இருந்தாலும் கூட ரிஸ்க் குறைவாக தான் நிற்கும். ஈவன் இஃப் தே ஆர் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட், பாசிட்டிவாக கோரிலேட் பண்ணியிருந்தாலும் காணப்பட்டாலும். Technically MPT models an asset return as a normally distributed function. இது எடுத்துக்கொண்டு வந்து இந்த மாடல்ல அசெட்ஸ் ரிட்டர்ன், அதாவது சொத்துக்களோட வருமானம் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட், நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட். Defined risk as the standard deviation of return. அதாவது ரிஸ்காக இங்க கொள்ளப்படுறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த ரிட்டர்ன் ஸ்டாண்டர்ட் விலகல், வருவாயின் நிலையான விலகல் என ஆபத்தை வரையறுக்கிறது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மாடல்ஸ் as a portfolio as weighted combination of asset. ஒரு போர்ட்போலியோவை சொத்துக்களின் இடையுள்ள கலவையாக மதிப்புகள் செய்கிறது. இன்னும் வந்து போர்ட்போலியோ வந்து model as a portfolio as a weighted combination of asset. Hence the portfolio return is the weighted combination of asset return. எனவே போர்ட்போலியோ வருமானம் என்பது சொத்துக்கள் வருவாயின் எடை கொடுத்த கலவையாகும், வெயிட் பண்ணப்பட்ட கலவையாக காணப்படுகிறது. வெவ்வேறு சொத்துக்களை இணைப்பது அதன் வருமானம் நேர்மறையான தொடர்படுத்தப்படவில்லை. Combination of different assets whose return are not perfectly positively correlated. போர்ட்போலியோ வருமானத்தின் மொத்த மாறுபாட்டை குறைக்க MPT முயல்கிறது. போர்ட்போலியோவின் வருமானத்தின் மொத்த மாறுபாட்டை, அதாவது MPT seeks to reduce the total variance விலகலை குறைக்கிறதுக்கு portfolio the MPT seeks to reduce the total variance of the portfolio return. MPT assume that the investors are rational and market are efficient. இது இன்னொரு எடுகோல் தான். மார்க்கெட் எஃபிஷியன்ட் ஆகிக்குது, அதே நேரம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பகுத்தறிவான ஆட்கள். பகுத்தறிவு மற்றும் சந்தை திறமையானவை என்ற MPT கருதுகின்றது. Criticism: financial returns do not follow Gaussian distribution or symmetric distribution. அதாவது நிதி வருவாய், காசு விநியோகம் அல்லது எந்த மறுசீர் விநியோகத்தையும் பின்பற்றவில்லை. அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை, சிமெட்ரிக் ஆன டிஸ்ட்ரிபியூஷன் அது கொண்டில்லை. Correlation between asset class are not fixed but can vary depending on external event.
ஸ்பெஷலி இன் கிரைசிஸ். சொத்து வகுப்புகள் இடையிலான தொடர்பு நிலையானதாக இல்லை, ஆனால் வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்து மாறுபடும். குறிப்பாக நெருக்கடி சூழ்நிலைகள்ல அது ஒரே மாதிரியாக ஈக்காது. அந்த கோரிலேஷன் தொடர்பு ஒரே மாதிரியாக காணப்படாது. முதலீட்டாளர்கள் பகுத்தறிவு இல்லை மற்றும் சந்தைகள் திறமை இல்லை என்பதை வளர்ந்து வரும் சான்றுகள் நடத்தை பொருளாதாரம் கூறுது. அதாவது முதலீட்டாளர்கள் நாங்க இதுல எடுகோல எடுக்கிறோம் பகுத்தறிவாளர்கள், ஆனா உண்மையில அப்படி இல்லைன்னு இந்த நடத்தை பொருளாதாரத்தை பேசுறவங்க சொல்றாங்க. அது ஒரு முக்கியமான குறைபாடாக காணப்படுது. அவுட்லைன்: asset allocation, Markowitz portfolio theory, risk and return. asset allocation பொறுத்தவரையில சொத்து ஒதுக்கீடு என்னண்டா, ஒரு நிறுவனம் எப்பயும் என்ன செய்யும்டா, அந்த இடர்களை முகாமை செய்யறதுக்கு அந்த நிறுவனத்தோட குறிக்கோளை அடைந்து கொள்றதுக்கும், நிறுவனங்கள் தண்ட குறிக்கோளை அடைந்து கொள்றதுக்கு தண்ட இடர்களை முகாமை செய்து தண்ட குறிக்கோளை அடைந்து கொள்றதுக்கு அந்த நிறுவனம் asset allocation சொத்து ஒதுக்கீடு செய்யும். இதை நாங்க இன்னொரு வகையில சொன்னால் தந்துருபாய சொத்து ஒதுக்கீடு, ஸ்ட்ராட்டஜிக் asset allocation கூட நாங்க இதை சொல்லலாம். சொத்து ஒத்த பண்புகள், attribute மற்றும் ஆபத்து வருவாய் உறவு கொண்ட சொத்துகள். The asset with the similar characteristics, attribute and risk return relationship. இதுல cash, bond, equity and real estates இதெல்லாம் வரும். Asset allocation is the process of dividing a portfolio among major asset categories such as bonds, stocks, cash. The purpose of asset allocation is to reduce risk by diversifying portfolio. அதாவது அந்த நிறுவனத்தோட நோக்கத்தை அடைந்து கொள்றதுக்கு அந்த நிறுவனத்தோட இடர்களை குறைத்து என்னென்ன பெர்சன்டேஜ்ல எவ்வளவு அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற கேஷ்களை அந்த அசெட்களுக்கு ஒதுக்குறது, நிறுவனத்தோட ஃபண்டை என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒதுக்குறது. சொத்து ஒதுக்கீடு பத்திரங்கள், பங்குகள் அல்லது பணம் போன்ற முக்கிய சொத்து வகைகளுக்கு இடையே ஒரு போர்ட்போலியோவை பிரிக்கும் செயல்முறையாகும். போர்ட்போலியோவை பல்வகைப்படுத்துவதன் மூலம் ஆபத்தை குறைப்பதே சொத்து ஒதுக்கீட்டின் நோக்கம். ஆபத்தை குறைக்கிறது தான் சொத்து ஒதுக்கீட்டின் நோக்கம். ஆனா அதே டைம்ல இந்த சொத்து ஒதுக்கீட்டு முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, நிறுவனத்தோட இலக்கு அடைகிறது. இது ஆபத்தை குறைத்து நிறுவனத்தோட இலக்க அடைகிறது. The ideal asset allocation differ based on risk tolerance of the investor. சொத்து முதலீட்டாளர் இடர் சகிப்புத்தன்மை அடிப்படையில் சிறந்த சொத்து ஒதுக்கீடு வேறுபடுகிறது. அதாவது ஒவ்வொருத்தோட ரிஸ்க், ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரிஸ்க் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் ரிஸ்கை விட டிஃபரெண்ட் ஆகிக்கும். ஒரு பிரைவேட் ஃபேர்மை பொறுத்த வரையில அது முதலில் லாபத்தை கூடுதலாக டார்கெட் பண்ணும். அந்த நிறுவனங்கள் எப்பயுமே அந்த லாபத்தை அடையிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா கூடுதலாக இடர் எடுப்பாங்க. அவங்களோட ரிஸ்க் சகிப்புத்தன்மை கூடுதலாகும். சில கவர்மெண்ட் ஃபண்ட் இவைகளை பொறுத்த வரையில அவங்களோட சகிப்புத்தன்மை அந்த இடர் எடுக்கிற அளவு குறைவாய்க்கும். உதாரணமாக என்னோட இபிஎஃப் ஃபண்ட் எடுத்தால், இபிஎஃப் ஃபண்டை பொறுத்த வரையில அவங்க எடுக்கிற இடர் அளவு குறைவாய்க்கும். அவங்க எப்பயுமே அந்த பாதுகாப்புன்ற விஷயத்துல கவனமாய்ப்பாங்க. ஃபண்ட் பாதுகாப்புன்ற விஷயத்துல கவனமாய்க்கிறதுனால அவங்க எடுக்கின்ற அந்த இடர் அளவு குறைவாக காணப்படும். ரிஸ்க் எவேஷன் நாங்க அங்க பார்த்தோம். ரிஸ்க் டாலரன்ஸ், ரிஸ்க் எவேஷன் இடர் தவிர்ப்பு, இடரை தவிர்க்கிறது. ஆபத்து வெறுப்பு என்பது ஆபத்தான நடத்தையில் பங்கேற்பதை தவிர்ப்பதற்கான முதலீட்டாளர்களின் பொதுவான விருப்பமாகும். சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு தெரியும், சிலாக்கள் பிசினஸ்ல போட்டு பெரிய ஒரு லாபத்தை எதிர்பார்ப்பாங்க.
அவங்களோட முதலீடுகளை ஆபத்தான இதுகளில் முதலீடு செஞ்சு பெரிய லாபத்துள்ள கொண்டு யோசிப்பாங்க. சிலரை பொறுத்த வரையில என்ன யோசிப்பாங்கண்டா, பேங்க் டிபாசிட்ல வச்சா போதும். இதுதான் ஆபத்தை வெறுக்கிறா. ரிஸ்க் அவர்ஸ்ன்னு சொல்றார்கள். அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்க எப்பயுமே விரும்புவாங்க இந்த முதலீடுகளை ஆபத்து குறைந்த சொத்துக்களை வைத்திருக்கிறது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதே நேரம் டிபாசிட். ஆனா இவைகளுக்கான ரிட்டர்னும் குறைவாய்க்கும், அவங்க பெறுற வருமானமும் குறைவாகும். இன்வெஸ்டர்ஸ் டிபிக்கலி wish to maximize their return with the least amount of risk possible. முதலீட்டாளர்கள் பொதுவாக குறைந்த ஆபத்துடன் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க விரும்புகிறார்கள். என்ன செய்வாங்கண்டா, இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்வாங்கண்டா, தன் வருமானத்தை கூட்டிக்கோறதுக்கு பொதுவாக குறைந்த ஆபத்துடன் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க விரும்புகிறார்கள். முதலீட்டாளர்கள் பொதுவாக குறைந்த ஆபத்துடன் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க விரும்புகிறாங்க. ஒரே மாதிரியான வருமானத்துடன் இரண்டு முதலீட்டு வாய்ப்புகளை எதிர்கொள்ளும் போது ஒரு பகுத்தறிவு முதலீட்டாளர் குறைந்த ஆபத்தான முதலீட்டை தெரிவு செய்வார். அதாவது ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆனால் ரிட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி நினைக்குது. எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரே அளவான வருமானம் தான் வருமாக இருந்தால் அந்த முதலீட்டாளர் என்ன செய்வார்னா குறைந்த ஆபத்து கொண்ட முதலீட்டை தெரிவு செய்வார். ரெண்டு ஆப்ஷன். அவை இடர் தவிர்ப்புன்ற நேரம், ரிஸ்க் அவர்ஸ்ன்ற நேரம் அவர் ஆபத்து எடுக்க மாட்டார். ஆபத்து குறைந்த முதலீட்டுகள்ல தான் அவர் முதலீடு செய்வார். அவர் வருமானத்தை கூட கன்சிடர் பண்ணாம அவர்கிட்ட அந்த முதலீட்டு பாதுகாப்புல கூட கவனம் செலுத்துவார் ஒரு ரிஸ்க் அவர்ஸை பொறுத்த வரையில. மார்கோவிக்ஸ் portfolio theory, efficient portfolio that offers the highest expected return for a given level of risk as measured by variance and standard deviation of return. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஊடாக இங்கே மெஷர் பண்ணப்பட்டிருக்குது. எங்களுக்கு இங்கே விளங்குது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். இதுதான் எங்களோட ரிஸ்க். இப்போ ஏயை பொறுத்தவரையில் ஏயும் பியும் பொறுத்தவரையில் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஒரே அளவாய்க்குது. ஆனால் ரெண்டு ரிஸ்கை பொறுத்தவரையில் குறைவா ஏயை விட பி கூடுதலான ரிஸ்க் ஆயிக்குது, ஆபத்து கூடுது. ஆனா ரிட்டர்ன் ஏயை விட ஏயும் பியும் ஒரே அளவாய்க்கு, கிட்டத்தட்ட ஒரே அளவாய்க்குது. ரிஸ்கை பொறுத்த வரையில ரெண்டுக்கும் இடையில பெரிய ஒரு வித்தியாசம் காணப்படுது. அவை கிட்டத்தட்ட ஏயை விட பின்ற அந்த முதலீடு ஏயை விட டபுள் மடங்கான இரட்டிப்பான இடரை எடுப்பதை நான் காணலாம். அவை ஒரு பகுத்தறிவான ஒரு முதலீட்டாளர் என்ன செய்வார்னா ஏ என்ற இடத்துல முதலீடு செய்வார். அவரு ஏ என்ற முதலீட்டுல செய்வார். அதே நேரம் இங்க ஏயும் பியையும் சியையும் எடுத்துக்கொண்டோம்னா பியும் சியும் பார்க்குற நேரம் பிக்கும் சிக்கும் இடையில இடர் ஒரே அளவா காணப்படுது. ஆனா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் சீடு மிக கூடுதலா காணப்படுது பியோடைய ஒப்பிடுற நேரம். ஆகவே ஒரு பகுத்தறிவான ஒரு முதலீட்டாளர் இந்த இடத்துல சியை தெரிவு செய்வார். பிஎம் ஏஎம் ஒப்பிடுற நேரம் ஏயை தெரிவு செய்வார். பிஎம் சிஎம் ஒப்பிடுற நேரம் சியை தெரிவு செய்வார். அதே நேரம் ஒரு ரிஸ்க் அவர்ஸ் எப்பயுமே ஏயை தான் தெரிவு செய்வார். ரிஸ்க் டேக்கர்ஸ் சியை தெரிவு செய்வார். பகுத்தறிவான ரிஸ்க் டேக்கர்ஸ் அவர் பகுத்தறிவு இல்லை என்ற சில நேரம் பிஎம் தெரிவு செய்யலாம். ஆகவே பகுத்தறிவான ரிஸ்க் அவர்ஸ் எப்பயுமே ஏயத்தான் தெரிவு செய்வார். ஆகவே ரிஸ்க் டேக்கர்ஸ் இங்க பார்ப்பாங்க, இந்த கூட ரிஸ்க் எடுத்து கூட ரிட்டர்ன் எடுக்கணுமோ அதை ஒரு பகுத்தறிவான ஒரு முதலீட்டாளர் தெரிவு செய்வார். ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் ஈக்குவல் எண்டிங் வேல்யூ, எங்கள்கிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எண்டிங் வேல்யூ, அதே நேரம் மைனஸ் பிகினிங் வேல்யூ. நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோமோ அதை நாங்கள் கடைசியாக எங்களுக்கு எவ்வளோ மிஞ்சி இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ பெருமதியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதுலேருந்து எங்களோட பிகினிங் வேல்யூவை கழித்து எங்களுக்கு இடையில என்னென்ன கேஷ் ஃப்ளோ கிடைச்சிச்சோ, என்னென்ன இப்போ பங்குகள் எடுத்தா டிவிடெண்ட் வரலாம், அந்த தொகையை கூட்ட பிகினிங் வேல்யூவால் பிரித்த வாரதான் ரிட்டர்னாக காணப்படும். ஃபார்முலாவில் பிகினிங் வேல்யூ நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்,
அதே போல எண்டிங் வேல்யூ இப்போ என்ன பெறுமதியா காணப்படுது? எண்டிங் வேல்யூ மைனஸ் பிகினிங் வேல்யூ பிளஸ் கேஷ் ஃப்ளோ டியூரிங் த பீரியட். நான் சொல்லுவேன் 2 இயர்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. இந்த 2 இயர்ஸ்க்கு இடையில எங்களுக்கு ஒரு கம்பெனி நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா டிவிடெண்ட் கிடைச்சிக்கும். அந்த டிவிடெண்ட் எல்லாம் இதோட நாங்கள் இதில் இந்த கழித்து வார விடையோட கூட்டுவோம். கூட்டி இதை பிகினிங் வேல்யூவால பிரிக்க வந்தா என்னோட ரிட்டர்னை கால்குலேட் பண்ணலாம். ஈஸி. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து expected rate of return individual asset. இங்க வந்து expected rate of return equal P. P வந்து probability of possible rate of return R for the asset I. Thank you. How is it DC element? Follow to color the marker. Expected return for an individual asset or a தனிப்பட்ட assetக்கான அந்த expected return calculate பண்றதுக்கு இதுதான் formula. ஆகவே expected return equal P. Probability of possible return on R for the asset. Possible rate of return for the asset. Expected rate of return. இது வந்து R into P. சார் எங்களோட சமேஷன்றது நாங்கள் அந்த ரிட்டர்ன்ட பல ரிட்டர்ன்களும் இந்த ப்ராபபிலிட்டி மிகவும் மொத்தமாக கால்குலேட் பண்ணி வர நேரம் தான் இந்த எங்களுக்கு விடைக்கு வரலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் தரப்பட்டிருக்கு. எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல வந்து அதாவது எங்களோட ப்ராபபிலிட்டி வந்து 0.1 காணப்படுது. 0.05 ரிட்டர்ன். அதே போல 0.25 காணப்படுது. அதாவது 10% எங்களுக்கு 0.05 ஆகவே 0.25 காணப்படுது. 0.1 40% அல்ல 0.4% பாசிபிலிட்டி இருக்குது 0.15 ரிட்டர்னுக்கு. 0.2 பாசிபிலிட்டி இருக்குது 2% ரிட்டர்னுக்கு 0.2. அதே போல 0.05 ப்ராபபிலிட்டி இருக்குது 0.3 ரிட்டர்னுக்கு. இது எல்லாத்தையும் கூடனா 100 வரும். ஆகவே இதையும் பெருக்க வாரது 0.05, இதையும் பெருக்க வாரது இந்த விட வரும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா இதுதான் விட வரும். அதே போல இது ரெண்டு 0.2 into 0.2 0.04. அதே போல 0.3 into 0.05 0.5. இது எல்லாத்தையும் நாங்கள் கூட்டினோம்னா வரும் 0.145. இது 100 விதத்தில் பார்த்தோம்னா 14.5. இதுதான் அந்த calculation method. Expected rate of return. Expected rate of return of a portfolio. அதுதான் பார்த்தோம். Expected நாங்கள் இண்டிவிஜுவல் அசெட்ல பார்த்தோம். இது வந்து expected rate of return. The weight of the asset in the portfolio. The expected rate of return of the asset K. அப்படி நாங்கள் இதையும் calculate பண்ணலாம். Risk. What is risk? ஆபத்து என்றால் என்ன? The uncertainty of future outcome. ஆபத்துன்றது தெளிவா சுருக்கமா சொல்றேன்டா, எதிர்கால விளைவின் எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மை. எதிர்கால விளைவின் நிச்சயமற்ற தன்மை சொல்லலாம். விளைவின் எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மை. விளைவு எப்படி அமையும்ன்றதுல நிச்சயமற்ற தன்மை. எதிர்கால விளைவின் நிச்சயமற்ற தன்மை. The probability of adverse outcome. பாதகமான விளைவின் நிகழ்தகவு. இது வந்து what is risk? Risk averse நான் பார்த்தோம். Given a choice between two assets with equal rate of return, investor will select the asset with the lowest level of risk. Higher the risk, higher the return. அது நாங்க எங்களுக்கு தெரியும். Higher the risk, higher the return. Measures of risk. Risk நாங்க மெஷர் பண்றதுக்கு variance of the rate
of expected return for an individual asset. The individual asset return variance calculate பண்றதுக்கான formula தரப்பட்டிருக்குது. Standard deviation measures of dispersion of a set of data from its mean. The more spread apart the data, the higher the deviation. Standard deviation is calculated as the square root of variance. That's the square root of variance then standard deviation. A measure of dispersion of a set of data from its mean. The more spread apart the data. Standard deviation is applied to annual rate of return of an investment to measure the investment volatility. Investment and the returned volatility measure பண்றதுக்கு இந்த standard deviation பயன்படுத்தப்படுது. Two asset portfolio அந்த ரிட்டர்னையும் நாங்கள் இந்த வெயிட்டை கொடுத்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எங்களுக்கு கால்குலேட் பண்ணலாம். பெரும்பாலும் இப்படியான கேள்விகள் வருவது குறைவு. நீங்கள் இதை பார்த்தவங்க உங்களுக்கு ஒரு வெயிட்டை கொடுத்து அதோட ஸ்டாண்டர்டேஷனை கொடுத்து உங்களுக்கு இதை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். Risk and return. Two asset portfolio. Two assets that are perfectly negative correlated -1 ஒரு portfolio வந்து லைக் ரெண்டு அசெட்டும் வந்து perfectly negatively correlated ஆயிருந்தா அதோட பெருமானம் -1 வரும். அப்ப zero risk or zero free risk free portfolio. அப்ப நெகட்டிவ்ல correlated ஆயிருந்தா அந்த போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் வந்து ஜீரோவா காணப்படும். அல்லது ரிஸ்க் ஃப்ரீ போர்ட்ஃபோலியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரெண்டு நெகட்டிவ்ல கோரிலேட் ஆயிருந்தா ஒன்றுட இது வந்து குறையும் போது மற்றோட கூடும். ஒன்றுட குறையும் போது ஒன்று ரிட்டர்ன் குறையும் போது மற்றோட ரிட்டர்ன் கூடும். ஆகவே அங்க செட் ஆஃப் ஒன்று நடக்கும். எக்ஸாம்பிள் ஒன்று தரப்பட்டிருக்குது, பார்த்தோம். correlation எல்லாம் தந்திக்குது. கால்குலேட் பண்றது ஈஸி. ஸ்டெப் டு பில்டிங் அ போர்ட்ஃபோலியோ. லாபகரமான ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்குவதற்கான படிகள். ப்ராஃபிட்டபிள் போர்ட்ஃபோலியோ. டிட்டர்மைன் அப்ரோப்ரியேட் அசெட் அலோகேஷன். நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்டா, ஒரு லாபகரமான சிறந்த ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்கணும்டா அதற்கான அசெட் அலோகேஷனை நாங்கள் தீர்மானிக்கணும். அதற்கான determine appropriate asset allocation for you. அடுத்தது ascertain your financial position. அந்த பொருத்தமான சொத்து ஒதுக்கீட்டை தீர்மானித்தல் உங்க நிதி நிலைமையை அறிஞ்சுக்கிறது. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் கோல், your age, purpose. முதலீட்டு இலக்கு உங்கள் வயது ஏண்டா நோக்கம் போன்றவை. உதாரணமா நாங்கள் யோசிப்போம், ஒரு சின்ன பிள்ளையிடம் முதலீட்டை நாங்கள் ஒரு ஜூனியர்கிட்ட ஒரு முதலீட்டு செஞ்சா அவருக்கு இப்போ கேஷ் தேவைப்படாது. அப்ப அவரோட முதலீட்டு ஒரு லாங் டேர்ம் முதலீட்டாக அவர் லாங் டேர்ம்ல தான் அவர் அந்த முதலீட்டை ரிட்டர்ன் பண்ண போறோம்னா லாங் டேர்ம்ல அவரோட எஜுகேஷனுக்கோ வேற எதுக்கோ அந்த கோலை பயன்படுத்துறேன். இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம். அதே நேரம் ஒரு வயசான மனிதன் ஃபண்டை பொறுத்தவரையில் அவர் என்ன செய்வாருன்னா அவரோட ஃபண்ட் அடுத்து கிட்டத்தட்ட தேவைப்படுவாவே அவரோட கோல் வந்து பெரிய லாங் டேர்ம் கோல் ஆகிக்காது. பெரும்பாலும் அவர் ஷார்ட் டேர்ம்ல அந்த கேஷ் தேவைப்படும். அவை அந்த கோல் முக்கியம். அந்த கோலை நாங்கள் அறிஞ்சு போறது, அதே போல அசர்டைன் ஃபைனான்சியல் பொசிஷனை விளங்கி போறது, கோல் அறிஞ்சு போறது, ஹவு மச் டைம் யூ பிளான் டு க்ரோ யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறது, அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் டு இன்வெஸ்ட். அடுத்தது ஃபியூச்சர் கேபிட்டல் நீட்ஸ், எதிர்கால தேவைகள், மூலதனத்தோட தேவைகள். இந்த பேஸ் பண்ணி இந்த விடயங்களை பேஸ் பண்ணித்தான் ஒரு நிறுவனத்தோட அசெட் அலோகேஷன் மேற்கொள்ளப்படுது. ஸ்டெப் டு பில்ட் போர்ட்ஃபோலியோ உருவாக்கப்படுகிறது. டிட்டர்மைன் அப்ரோப்ரியேட் அசெட் அலோகேஷன். ஒரு ஆளுக்கு அல்லது ஒரு நிறுவனத்துக்கு அசெட் அலோகேஷன் நாங்கள் செய்யற நேரம் இந்த காரணிகளை, இந்த 5 காரணிகளையும் நாங்கள் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். கோரலேஷன், தொடர்பு. கோரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிட்டர்ன், வருவாயின் தொடர்பு குணகம்.
அதை நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது இங்கே ஃபார்முலா தரப்பட்டிக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே. Step to build a portfolio. Professionality and risk tolerance. இந்த விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ளணும். ஆளுமை, இடர்ஷைப்பு தன்மை, personality and degree of risk you wish to take for the possibility of greater return. அதாவது நீங்க என்ன அளவான இடர ஆபத்தை எடுக்க விரும்புறீங்க எந்த ரிட்டர்ன் அடைகிறதுக்கு. லிமிட் இஃப் எனி கிவன் டு யூ த போர்ட் ஆர் மேனேஜ்மெண்ட். லிமிட் வாரியம் அல்லது நிர்வாகத்தால் உங்களுக்கு வழங்கப்பட்ட வரம்புகள் ஏதேனும் இருந்தால் அதற்கு நாங்கள் கன்சிடர் பண்ணணும். These are important criteria to determine how your investment should be allocated among different asset classes. இவைகள் நாங்கள் என்னென்ன asset classல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்ன்றதுக்கு அதுக்கான இதை தெரிவு செய்யறதுக்கு முக்கியமான கிரைட்டீரியாவாக காணப்படுகின்றது. Possibility of greater return comes at the expense of greater risk. ஒரு உயர்ந்த ரிட்டர்ன் வந்து எப்பயுமே ஒரு ரிஸ்க் கிரேட்டர் ரிஸ்கோட ஒரு இதாக வரும். கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் லாஸ், ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப். யூ டு வாண்ட் டு எலிமினேட் ரிஸ்க் செட்டிலிங் டவுன் டு லோ ரிட்டர்ன்ஸ். நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பாம இந்த ஒரு முதலீட்டாளர் அவருக்கு சின்ன ஒரு வருமானம் தான் வரும், அந்த எடுக்கிற வருமானம் குறைவாக. யூ வில் வாண்ட் டு ஆப்டிமைஸ் இட் ஃபார் யூனிக் கண்டிஷன் அண்ட் ஸ்டைல். தனித்துவமான நிலை மற்றும் நீங்கள் அதை மேம்படுத்த விரும்புகிறீர்கள். வில் வாண்ட் டு ஆப்டிமைஸ் இட்ஸ் யூனிக் கண்டிஷன் அண்ட் ஸ்டைல். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி அதை உருவாக்கலாம். குறைந்த அளவிலான நிச்சயமற்ற தன்மை, குறைந்த ஆபத்து, குறைந்த சாத்தியமான வருமானத்துடன் தொடர்புடையது. அதிக அளவு நிச்சயமற்ற தன்மை அதிக வருவாயுடன் தொடர்புடையது. ஆபத்து வருவாய் வர்த்தகம் என்பது மிக குறைந்த ஆபத்துக்கான ஆசை மற்றும் அதிகபட்ச வருவாய்க்கான சமநிலையாகும். உயர்தர விலகல் என்பது அதிக ஆபத்து மற்றும் அதிக வருவாய் என்று பொருள். முதலீட்டாளர்கள் அரசாங்கத்தின் பாதுகாப்பை விட அதிகமாக இருக்கும் ஒட்டுமொத்த வருவாயை பெறுவதற்கு கணிசமான அதிக ஆபத்து மற்றும் நிலையற்ற தன்மையை எதிர்கொள்கிறார்கள். இந்த கூடுதல் வருவாயை இடர் பிரீமியம் என்று அழைக்கிறோம். அதாவது நாங்கள் இங்க வந்து என்னன்னா அரசாங்கத்தின் பாதுகாப்புல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் இது வரணும். அந்த an investor still face substantially greater risk and volatility to get overall return that is higher than a predictable government securities. We call this additional return the risk premium. அதாவது இன்வெஸ்டர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம வேற கூடுதலான வருமானம் தாரத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம வேற இதுல இன்வெஸ்ட் பண்ற நேரம் அந்த இரண்டு வருமானங்களுக்கும் இடையிலே காணப்படுகின்ற வித்தியாசத்தை நாங்க இடர் பிரீமியம் என்று சொல்வோம். ஆகவே determining what risk level is most appropriate is not an easy question to answer. அதாவது என்ன determining what risk level is most appropriate is not easy question to answer. அது வந்து லேசான அல்ல. எது பொருத்தமானதுன்றதுக்கான பதில் மிக லேசான ஒரு விடயம் அல்ல. இங்க நான் மேலே சொன்னதுல இந்த முதலீட்டாளர் அரசாங்கத்தின் பாதுகாப்பை அல்ல, அரசாங்க பத்திரங்கள் விட அதிகமாக இருக்கும் ஒட்டுமொத்த வருவாயை பெறுவதற்கு கணிசமாக அதிக ஆபத்து மற்றும் நிலையற்ற தன்மையை எதிர்கொள்கிறார்கள். இந்த கூடுதல் வருவாய்
இடர் பிரீமியம் என்று அழைக்கிறோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அது இன்னும் வந்து அரசாங்க பத்திரம் கொண்டு வரணும், பாதுகாப்பு இல்லை. அரசாங்க பத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணா அது வந்து கூடுதலான ஒரு லிமிட்டான வருமானத்தை தரும். அதை தவிர்த்து ஆபத்து கூட்டத்தில் இன்வெஸ்ட் பண்றதுனால கூடுதலான வருமானத்தை எதிர்பார்க்குறாங்க. இந்த இடத்துல அந்த கூடுதலான வருமானத்தை பெறுறதுக்கு கூடுதலான ரிஸ்க் எடுக்கப்படுகிறது. எந்த ஆபத்து நிலை மிக பொருத்தமானது என்பதை தீர்மானிப்பது பதிலளிக்க எளிதான ஒரு கேள்வி அல்ல. இடர் சகிப்புத்தன்மை குறிக்கோள்கள் வருமானம் மற்றும் தனிப்பட்ட நிலைமை ஆகியவற்றை பொறுத்து நபருக்கு நபர் வேறுபடும். அதாவது ரிஸ்க் டாலரன்ஸ் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஆளுக்கால் அந்த ரிஸ்கை ஏற்றுக்கொற சகிப்புத்தன்மை, அதை ஏற்றுக்கொற தன்மை வந்து ஆளுக்கால் வித்தியாசப்படும். மூலதன சொத்து விலை மாதிரி கேபிட்டல் அசட் பிரைசிங் மாடல். அனுமானங்கள் assumption. Investors need to know the expected return, the variance and the covariance of return to determine which portfolio are optimal for them. முதலீட்டாளருக்கு எந்த போர்ட்போலியோக்கள் உகந்தவை என்பதை தீர்மானிக்க எதிர்பார்க்கப்படும் வருமானம், மாறுபாடுகள் மற்றும் வருவாயின் கோவேரியன்ஸ் விலகல்கள் ஆகியவற்றை மட்டுமே அறிந்து கொள்ள வேண்டும். டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் குழப்பமும் இருக்குது, கொஞ்சம் கிளியரா பார்த்தவங்க. முதலீட்டாளர்கள் அபாயகரமான சொத்துக்களை பற்றிய ஒரு ஒத்த கருத்துக்களை கொண்டுள்ளனர். அதாவது வருமானத்தின் மாறுபாடுகள் மற்றும் தொடர்புகள் முதலீட்டாளர்கள் விலையை பாதிக்காமல் எந்த அளவிலும் சொத்துக்களை வாங்கலாம் மற்றும் விற்கலாம். மேலும் அனைத்து சொத்துக்களும் சந்தைப்படுத்தக்கூடியவை. இது சந்தைப்படுத்தக்கூடியவை என்ற விஷயமும் இங்கு எடுகோள்களாக கொள்ளப்படுகின்றது. முதலீட்டாளர்கள் அபாயம் இல்லாம விகிதத்தில் கடன் வாங்கலாம் மற்றும் கடன் கொடுக்கலாம் மற்றும் அவர்கள் எந்த ஒரு சொத்தையும் விற்கலாம். அதாவது ரிஸ்க் ஃப்ரீ ரேட்ல வந்து முதலீட்டாளர்கள் எவ்வளவு கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம். முதலீட்டாளர் வருமானத்திற்கு எந்த வரியும் அல்லது செலுத்த மாட்டார்கள் மற்றும் வர்த்தகத்தில் பரிவர்த்தனை செலவுகளையும் செலுத்த மாட்டார்கள். இங்க டிரான்சாக்ஷன் காஸ்டும் இருக்காது, டேக்ஸும் இருக்காது. இது கேப்எம் மாடல்ட எடுகோள்கள். நான் கேப்எம் the following equation describe the expected return on all assets and portfolios, whether they're efficient or not. Expected return equal RF, risk free return, risk free, இடர் இல்லாத எங்களோட வருமானம், இடர் இல்லாத வருமானம். அரச முறைகள்ல பத்திரங்கள்லயும் முதலீடு செய்யறதுனால கிடைக்கின்ற வருமானம். பீட்டான்றது வந்து ரிஸ்க். expected return, risk-free rate of return, risk-free rate of return RF, expected rate of return ER, the expected rate of return of the market portfolio. இது வந்து அந்த போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன், மார்க்கெட் போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் மைனஸ் RF. RFனா ரிஸ்க் ஃப்ரீ. இந்த பிரீமியத்தை நாங்க அந்த எடுத்த அந்த ரிஸ்க், இது வந்து பீட்டான்ற வந்து ரிஸ்கை குறிப்பிடும். அதனால பெருக்கிற வார அந்த ரிஸ்க் பிரீமியத்தையும் அதையும் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டையும் கூட்ட வாரதான் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆகும். ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் இங்கே வந்து இதுல மார்க்கெட் ரிட்டர்ன்ல இருந்து ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை கழிச்சா வாரது ரிஸ்க் பிரீமியமாக காணப்படுது. அந்த ரிஸ்க் பிரீமியத்தை பீட்டாவால பெருக்க வாரதுதான் வந்து இந்த எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எக்ஸஸ் ரிட்டர்ன். அதோட ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னுக்கு விட்டுனா நாங்கள் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், நாங்கள் இது எங்களோட ரிஸ்க் லெவலை குறிப்பிடும். அந்த ரிஸ்க் லெவலில் இந்த மார்க்கெட் ரிட்டர்னை பெருக்க வாரது எங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னாக காணப்படும். ரிஸ்க் பிரீமியத்தை தான் இது குறிப்பிடும். திஸ் equation is referred to as the capital asset pricing model and its graph is called the security market line. Beta
is a measure of asset sensitivity to movement in the market. Beta is the அந்த நாங்க எங்கட asset sensitivity market ஓட compare பண்ற நேரம். எதிர்பார்த்த வருமானத்தில் 2 கூறுகள் இருப்பதாக CAPM குறிப்பிடுகின்றது. CAPM குறிப்பிடுகின்றது. The CAPM says that the expected return has 2 components, the risk-free rate RF and extra return. இது வந்து எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் என்பது சந்தையில் எதிர்பார்க்கப்படும் அதிகூடிய வருமானம், சந்தை ஆபத்து பிரீமியம், அந்த சந்தை மார்க்கெட் ரிஸ்க் பிரீமியத்தை தான் அடுத்த பகுதி சொல்லுது. எப்ப பீட்டா 1 இருந்தா இண்டிகேட் லெஸ் தேன் எவரேஜ் மார்க்கெட் ரிஸ்க். பீட்டா வந்து 1 விட குறைவாக இருந்தா indicates less than average market risk and earn a smaller expected excess return. அதாவது பீட்டா 1 விட குறைவா இருந்தா அவர் மார்க்கெட் ரிட்டர்னை விட குறைந்த ஒரு ரிட்டர்னை தான் ஏர்ன் பண்ணுவாரு. பீட்டா வந்து ஈக்குவல் டு 1 அவரோட ரிட்டர்னும் மார்க்கெட் ரிட்டர்னும் ஒன்றாயிக்கும். பீட்டா 1 விட கூடுதலாக இருந்தா அவர் மார்க்கெட்டை விட கூடுதலான ஒரு வருமானத்தை உழைப்பார். CAPMல எதிர்பார்த்த வருமானத்தில் 2 கூறுகள் இருப்பதாகவும் அது நான் பார்த்தோம். மூலோபாய சொத்து ஒதுக்கீடு ஒவ்வொரு சொத்து எடைகளின் தொகுப்பு சந்தையை பற்றிய நீண்டகால எதிர்பார்ப்புகளை பொறுத்தது. A set of weight for each asset class depend on the long-term expectation about the market. Strategic asset allocation நான் நேற்றுடன் சொன்னேன். Top-down approach and bottom approach இரண்டும் பயன்படுத்தப்படுது. அதாவது strategic asset allocation பொறுத்தவரையில strategic allocationல என்னன்னா long term வியூவோடு the set of weight for each asset class depend on the long term expectation about the market. அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தின் நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு லாங் டேர்ம் அந்த அசெட் அலோகேஷனை இந்த இடத்துல அது செய்யும். அப்ப எதிர்பார்த்த வருமானத்தை 2 கூறுகள் பார்த்தோம். tactical asset allocation நாங்க பார்த்தோம் strategic asset allocation. அடுத்து tactical asset allocation slightly deviate from the SAA depend on the short term view. அதாவது தந்திரோபாய சொத்து ஒதுக்கீட்டிலிருந்து சற்று விலகும். டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் என்ன செய்யும்னா மார்க்கெட்ல காணப்படுற பெனிஃபிட்கள் எடுக்கிறதுக்கு சந்தை அந்த பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு என்ன செய்யும்னா இந்த தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன்லேருந்து விலகி அது இந்த குறுகிய கால பார்வையில் சார்ந்தது. அந்த குறுகிய காலத்துல அந்த பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு அந்த டாக்டிக்கல் அசெட் அலோகேஷனை பயன்படுத்தும். Dynamic asset allocation. Dynamic asset allocation involves frequent adjustment of investment in line with the performance over time with the market trend. அதாவது டைனமிக் சந்தை போக்குகளுடன் காலப்போக்கில் திறனுடன் முதலீடுகளில் மாற்றங்களை அடிக்கடி உள்ளடக்குகிறது. முதலீடுகளோட மாற்றங்களை அடிக்கடி மாற்றி அமைச்சது. காலப்போக்கில் அந்த மாறுறதுக்கு ஏற்ப சந்தை சூழல் மாறுறதுக்கு ஏற்ப இந்த டைனமிக் அசெட் அலோகேஷன் மாறும். ஆபத்தான உத்தி என்று கருதப்படுகின்றது. கன்சிடர் as risky strategy does not involve keeping a fixed investment ratio.
இங்க வந்து அந்த ஃபிக்ஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவோ ஃபிக்ஸ்டான அந்த அசெட் அலோகேஷன் காணப்படாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி போறதாகத்தான் காணப்படும். Evaluation of current trend and prediction of future trend on investment are very important with dynamic asset allocation. அதாவது current trend and future trend, future prospect, எதிர்கால இன்றைய போக்கு, எதிர்கால போக்கு, இதுகளை முயற்சி தான் on investment are very important with dynamic asset allocation. தற்போதைய போக்குகளின் மதிப்பீடு மற்றும் முதலீடுகளின் எதிர்கால போக்குகளின் முன்கணிப்பு ஆகியவை மற்றும் சொத்து ஒதுக்கீட்டில் மிக முக்கியம். இந்த டைனமிக் அசெட் அலோகேஷன்ல இவை முக்கியமாக காணப்படுகின்றது. ஆகவே 3 வகையான அசெட் அலோகேஷன் நாங்கள் பார்த்தோம். ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன், அது நிறுவனத்தோட நோக்கங்கள் அதோட இந்த நீண்ட கால நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நிறுவனத்தோட இலக்கை அடையிறதுக்காக மேற்கொள்ளப்படுது. அடுத்தது டாக்டிக்கல் அசெட் அலோகேஷனை பொறுத்தவரையில அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அலோகேஷன்லேருந்து ஓரளவு மூவ் ஆகி அந்த பெனிஃபிட்டை கொஞ்சம் ரிட்டர்னை கூட்டுறதுக்கான ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. மார்க்கெட்ல ஏற்படுற சில ஃபிளக்சுவேஷனுக்குள்ளால அந்த பெனிஃபிட்டை எடுக்கிறது, அந்த டீவியேஷனை மேக்சிமம் பயன்படுத்துகிறது. டைனமிக் அசெட் அலோகேஷன்றது அந்த சூழ்நிலைக்கேற்ப எதிர்காலம், கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி நடக்கும், என்ன நடக்கும், இந்த பேஸ்ல அந்த அசெட் அலோகேஷனை மேற்கொள்றதுதான் இந்த டைனமிக் அசெட் அலோகேஷன். ஆகவே இப்ப நாங்க இந்த பகுதியை நாங்க முடிச்சிட்டோம். ஆகவே நாங்க கடைசியா பார்த்த பகுதி வந்து மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரின்ற விஷயத்த நாங்க பார்த்தோம். இதை நீங்க கவனமாக பாருங்க. சில இடங்கள்ல சில டிரான்ஸ்லேஷன்ல சில இஷ்யூகள் இருக்குது. இங்கிலீஷையும் சேர்த்து தந்துக்கிறதுனால நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளலாம். பேப்பர்ல நிறைய அந்த டெக்னிக்கல் வேர்டு உங்களுக்கு இங்கிலீஷ்ல தரப்படும். ஆகவே அது அழகாக அந்த பேப்பரை ஃபேஸ் பண்றதுக்காக முடியும். அதே நேரம் நீங்க நிறைய பேப்பர்ஸை செஞ்சு பாருங்க, பழைய பேப்பர்ஸ் பாருங்க. என்ன நான் நேரத்தோட சொன்னேன், கேள்விகள் டிரெக்டா வராது. நாங்க அந்த பேப்பரோட எப்படி ஃபெமிலியர் ஆகிறோமோ அந்த மாதிரி அந்த டைம்ல எங்களுக்கு அதை இலகுவாக விளங்கி கொள்ளலாம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் நான் நேற்றத்தோட இந்த நம்பர்ஸ் எல்லாம் தந்திக்கிறேன். அவைகளை அதுக்கு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அப்போ இதோட நாங்கள் இந்த செஷனை முடிச்சிடுவோம். ரைட்.